वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकपार्थपोदम् तत्पादैर्मसरसीर्घभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मपारम् श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं। दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयाजरङ्गानुजराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणयां कमलामिमान्यां गोदाम् अनन्यशरणः शरणं प्रपद्ये। वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्पवन्तामवैजयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्त्वविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातगा विष्णुभक्तस्थलस्थिते पद्मासने पद्मगस्ते पद्मावति नमोऽस्तुते। वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्दीतनये शुभे पद्मे रमे लोकमातका पद्मावति नमोऽस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तुते। निहिलादुङ्गस्तनगिरिदडे शुद्धमद्भोत्य कृष्णं पाराद्वंसं श्रुतिसदसरसिद्धमध्याभयन्तीं चोच्चिष्टायां सृजनिगलितं याबलात्कृत्य पुङ्क्ते गोदादस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल पुதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ற விதி என்னையும் மாற்றம் அங்கடவா வண்ணமே நல்க வேர் புகழ் வெள்ளிபத்தூராடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துடாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையரு திங்கட்பாமாலை ஆயபுகழ் 100 அன்புடனே அடியேனுக்கருள் சேனியே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்கார்யம் சாதய பிரபோ மத்கார்யம் சாதய பிரபோ. கணித்திளம் கற்றருமை கன்றுக்கிறங்கி நினைத்து முலவழியே நின்று பால் சோர நினைத்தெல்லாம் சேராக்கும் நற்செல்வம் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினி யானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்தராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தெல்லத்தாரும் அறிந்தேலோரம்பாவாய் என்பது இன்றைய பாசுரம். மார்கழி மாசத்துல 30 பாசுரங்கள் 30 தப்பாமே என்று சொன்னார் போல 30 பாசுரங்களை அனுபவிச்சு வரும். ஒரு பாசுரங்களாக முதல் 5 பாசுரங்களிலே நோன்பு நூற்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு அந்த நோன்பிற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்னெல்லாம் முன்னாடி செய்யணுமோ நோன்பு நோற்பது ஆரம்பிக்கணும் இல்லையா, அதுக்கு செய்ய வேண்டிய உபகரணங்கள் எல்லாமே ரெடி பண்ணிக்கணும் இல்லையா. அதனால நாள் பார்க்கறதுலேருந்து ஆரம்பித்து ஒரு ஒரு விசேஷங்கள்லாம் நடந்ததுன்னா அதுக்கு வேண்டிய நிறையா முன்னாடி எல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவாள். அந்த மாதிரி முதல் 5 பாசுரத்திலே ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்லி அப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டியது செய்ய வேண்டாதது
அப்புறம் ஓங்கி உலகளந்த உத்தமன் யாருன்னு பார்த்தா அந்த ஓங்கி உலகளந்தவன் உத்தமன் வாமனாவதாரத்தை பேசி அப்புறம் பர்ஜன்ய தேவதையை வணங்கி மழையெல்லாம் பெய்யணும், எப்படியெல்லாம் மழையெல்லாம் பெய்யணும்னு சொல்லி அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் விக்னங்கள்லாம் ஏற்பட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அந்த பெருமாளை நம்ம சேவிச்சோன்னே அந்த பெருமாளை திருவடியை தொழுதோன்னே நமக்கு எல்லாமே மாயனேமன் வடமதுரை மைந்தனை தூயபிரனை ரெமனை துறைவனை சொல்லி அப்படிப்பட்ட விக்னங்களாக நம்ம விட்டு விலகி போகும். பாபச் செயல்களாம் எதாவது செஞ்சிருந்தால் அதெல்லாம் தானே விலகிடும் அப்படின்னு சொல்லி முதல் 5 பாசுரத்தை எல்லாரும் ரெடி பண்ணிட்டா. அடுத்த 6வது பாசுரம் தொடங்கி ஆண்டாள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்டிலேயே போய் எழுப்ப ஆரம்பிக்கிறார். ஒரு தோழிகளாக எழுப்புறா. முதல்ல பார்த்தா பொழுது விடுந்ததற்கு அடையாளங்கள்லாம் சொல்லிட்டு வரார் ஒரு பாசுரத்தில். அப்புறம் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய தூபம் கமலம் துயிலமைக்கண்ணுடன் பார்த்தோம். அதை அடுத்து 100 சுவர்க்கும் புகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடிநாராயணன் நம்மால் போற்றப்பரிதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்வீழ்ந்த கும்பகர்ணனம் தோற்றம் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரம்பாவாய் நேற்று ஆரம்பித்து பார்த்தோம். 100 சுவர்க்கும் புகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாத வாசலை திறக்காம இருக்கே, நீ எதனால திறக்காம இருக்க, கிருஷ்ணாரூபம் பண்ணிட்டு இருக்க, கிருஷ்ணன் ஆல்ரெடி வந்துட்டானா, கிருஷ்ணன் வந்துட்டானா வரலையாங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த நாற்றத்துழாய் முடி அப்படிப்பட்ட வாசனை எல்லாம் வருது. வெளியில் உள்ள இருக்கிற படுத்துன்னு இருக்கான். உள்ள படுத்துன்னு இருக்கும்போது தூங்கிட்டே இருக்கே, பதில காணும், வாசல் திறக்க காணும். நாங்கள் கூப்பிட கூப்பிட்டுட்டே இருக்கோம். யாராவது வாசலில் கூப்பிட்டுட்டே இருந்தால் பதில் சொல்லுன்னு சொல்லுவா இல்லையா, அதனால கதவை திறந்தவொடனே சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் இருந்துட்டே இவாளெலாம் சொல்லலாம். அதனால உள்ள இருக்கிறவர்களுக்கு பார்த்து சொல்லலாம், நீ கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்க, கிருஷ்ணன் ஆல்ரெடி வந்துட்டான்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டால் நாற்றத்துழாய் முடி, அப்படி நாற்றத்துழாய் முடி திருத்துழாயோட வாசனை அங்கே அங்கே ஒரே எங்கள் மூக்கை தொலைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது ஒரு வாசனை வந்தால் மூக்கு தொலைக்கிறதுங்கிறோம். அப்படிப்பட்ட திருத்துழாயோட வாசனை. ஆற்றத்துழாய் மொழி நாராயணன் நம்மால் போற்ற பரிதரம் புண்ணிய நாள். அப்படிப்பட்ட எம்பெருமான் உள்ள இருக்கான், நீ கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்க, அதை வெளியில் எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுறோம், மறக்கிறதுக்கோசரம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால அம்மனா என்ன எஜமான நிறைய அடைமொழிகள்லாம் கூப்பிட்டு அவளை பிரைஸ் பண்றா. அம்மனா எஜமானியே தாயே சுவாமினி என்று அவளை மிகைப்படுத்தி கூறி எழுப்புவதற்காக கூப்பிடுகிறாளாம். அதனால சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஆற்றுல எழுப்ப இந்த மாதிரி தூங்கிட்டு இருப்பா. உள்ள எழுப்பின்னு இருக்கும்போது ரொம்ப கோபம் வரும். எழுப்ப எழுந்துக்கலையே, நீ தூங்கிட்டு இருக்கியே, என்ன கும்பகர்ணன் மாதிரி நீ தூங்குறியான்னு சொல்லுவோம். ஏன்னா தூக்கத்திற்கு பெயர் போனது யாருன்னு கேட்டால் கும்பகர்ணன். ஸோ அதுதான் நீங்கள் சொல்ல போகிறான். ஆற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பரிதரம் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்விழ்ந்த கும்பகர்ணனம் தோற்றம் உனக்கு பெருந்துயில்தான் தந்தானோ. ஏன்னா அங்கே பார்த்தோம் நாராயணன்னா அந்தர்பகிச்சத சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா எங்கே இருக்கான்னு கேட்டால் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கான் பார்த்தோம். அதனால பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்விழ்ந்த கும்பகர்ணனம் தோற்றம் உனக்கு பெருந்துயில்தான் தந்தானோ. அதனால பண்டொரு நாள்ல அந்த யுகத்துல ராமாவதார யுகத்துல என்ன நடக்கிறது, கூற்றத்தின் வாழ்விழ்ந்த கும்பகர்ணன். கூற்றம்னா கூறு செய்பவன் அப்படின்னு அர்த்தம், பிரிப்பவன் அர்த்தம். 2 கூறா வச்சிருக்கோம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ கடையில் அந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் போகிறோம், மார்க்கெட்டுக்கெல்லாம் போனால் கூறாக வச்சுருக்கான்னு பார்க்குறோம். நம்ம என்னென்னா அதை பிரித்து ஒரு சாதாரண 1 கிலோ ஏதாவது வெஜிடபிள் இருந்து ஏதாவது இருந்துன்னு வச்சுக்கணும். அதை பிரித்து தனித்தனியாக ஒரு 100 கிராம் 200 கிராம பிரித்து வச்சிருப்பா இல்லையா, அதுதான் கூற்றம்னா கூறு செய்பவள் பிரிப்பவள் என்று பொருள். அதனால உடலையும் உயிரையும் பிரிப்பவன் யமன். யார் அந்த மாதிரி பிரிக்கக்கூடிய சக்தி படைத்த யாருக்குன்னு கேட்டால் யம தர்மராஜா சொல்லுவோம் இல்லையா, அவன் தான். அதனால அவன் கூற்றத்தில் என்ன பண்ணா, தசரதனையும் ராமனையும் கைகையை பிரித்தாள். அதனால அவ 2 பேரையும் பிரிச்சாளாம். ஏன்னா தசரதன் ராமன் எல்லாம் ஒன்னா இருக்கும்போது அந்த கைகையானவள் என்ன பண்ணா, யமதர்ம ராஜா மாதிரி அவ 2 பேரும் பிரித்து ராமனை காட்டுக்கு போக வச்சா. தசரதன் பெருமாள் திருவடி அடைஞ்சார் இல்லையா. அதனால இந்த காரணத்தினால கைகையை பார்த்து அந்த மாதிரி சொல்வாளாம். அதனால கூற்றத்தனமையவள் வந்தாள். அதனால கம்பர் சொல்லும்போது அந்த மாதிரி யமதர்மராஜன் மாதிரி வந்த கைகை தசரதனையும் சரி ராமனையும் பிரிச்சாள். அதனால கூற்றம்னா பிரிக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள். அதனால கூற்றத்தின் வாழ்விழ்ந்த கும்பகர்ணனும். ஏன்னா கும்பகர்ணன் என்று என்ன பண்றான், தானாகவே யமனோட வாயில போய் விழறான். அங்க ராமாயணத்துல பார்க்கலாம், அங்க விபீஷணன் இருக்கான், கும்பகர்ணன் இருக்கான்.
விபீஷணன் வந்து என்ன பண்ணான், பெருமாள் திருவடியை பிடிச்சுக்கிறான், சரணாகதி பண்றான். அதனால கும்பகர்ணன் என்ன பண்றான்னு சொல்லி பார்க்குறான். ராவணன்ட்ட பலவிதமான அட்வைஸ் எல்லாம் பண்றான். பலவிதமான அட்வைஸ் எல்லாம் பண்ணி கூட என்ன பண்றான், அவன் கேட்கல. அதனால கும்பகர்ணன் என்ன பண்றான், தன்னோட சகோதரனுக்கு அவன் ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவனோட மனசில் என்னென்ன எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அவனுக்கு தெரியும், முன்னாடியே தெரியும். ஏன்னா அந்த குற்றத்தின் வாழில் அப்படி நமக்கு வந்து இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு அவனுக்கு முன்னாடியே தெரியும். அதனால ராமன் கையால் நமக்கு வந்து முடிவு ஏற்பட்டதுன்னு நல்லதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கிறான் அந்த விசேஷமாக அங்கே அனுபவிக்கும் போது ராமாயணத்தில். அதனால இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், கூற்றத்தின் வாழ்விழ்ந்த கும்பகர்ணனும், அப்படிப்பட்ட கூற்றத்தின் வாழ்விழ்ந்த அந்த யமதர்மராஜாவோட அவன் வந்து அவனை பிரிப்பதற்காக அவனோட வாயில போய் விழுந்தானான். சாதாரணமாக அவனே பிரிப்பான், இவன் போய் இன்னும் முன்னாடி போய் அவன் காலில் விழுந்தான்னு என்ன ஆகும். கூற்றத்தின் வாழ்விழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. கும்பகர்ணனும் என்ன பண்ணுவா, கும்பகர்ணனுக்கும் உனக்கும் போட்டியான்னு கேட்குறா. உள்ள இருக்கிறவாளை பார்த்து வெளியில் இருக்கிறவா சொல்றா. அப்படிப்பட்ட கும்பகர்ணன் யாருன்னு கேட்டா, அப்படிப்பட்ட கும்பகர்ணன் அவன் வந்து தூக்கத்திற்கே பெயர் போனவன் கும்பகர்ணன். அதனால கும்பகர்ணனும் நீயும் 2 பேருக்கும் ஒரு போட்டி வச்சோம். என்ன போட்டி வச்சோம், தூங்குற போட்டி. சில பேர் தூங்கிட்டே இருப்பா, அவளுக்கெல்லாம் ஒரு போட்டியெல்லாம் வைக்கிறது இல்லை. இங்கே வந்து போட்டி வச்சிருக்கா. அதனால போட்டி வச்சிருக்கா. நீங்கள் தூங்கத்தில் யாராவது போட்டி வைப்பான்னு கேள்விப்பட்டிருக்குமா? ஆனால் இங்கே வச்சு கேள்விப்பட்டிருக்கோம் இங்கே திருப்பாவையில். அதனால நம்மளும் போட்டியெல்லாம் வச்சுக்கலாம் தூங்கத்துக்கு ஆற்றுல. அதனால எழுந்திருக்காமல் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா. அதனால போட்டி வைக்கும்போது யார் ஜெயிச்சான்னு கேட்டால் நீ தான் ஜெயிச்ச. கும்பகர்ணன் தோத்து போய்த்தான். அதனால கூற்றத்தின் வாழ்விழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கு பெருந்துயில் தான் தந்தானோ. அவன் தோத்தோட இல்லாமல் என்ன பண்றான், பெருந்துயில் தான். சாதாரண முரட்டு தூக்கம் இல்லையா, அதை விட இன்னும் உயர்ந்தது அந்த தூக்கம். சாதாரண தூக்கம், முரட்டு தூக்கம். அதனால முதல்ல பாசுரங்கள்லாம் பார்த்தோம். முரட்டு தூக்கம் தூங்குறியான்னு கேட்டா இல்லையா. அதனால அப்படிப்பட்ட தூக்கத்தை விட இன்னும் உயர்ந்த தூக்கமாக இருக்கக்கூடியது அந்த கும்பகர்ணனோட தூக்கம். அதை வந்து உனக்கு கிஃப்டா கொடுத்துட்டான். ஏன்னா 2 பேர் போட்டியில் ஜெயிக்கும் போது அதில் தோத்தவன் என்ன பண்ணுவான், சில பேர் பார்ப்போம், நிறையா கிரிக்கெட் மேட்ச்ல எல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அந்த டீம்ல இந்த டீம் வரும்போது எல்லாரும் ஒருத்தர் ஷேக் பண்ணிட்டு கிரீட் பண்ணுவா இல்லையா. அந்த மாதிரி கும்பகர்ணன் என்ன பண்ணியிருக்கான், உனக்கு வந்து நீ ஜெயிச்சுட்ட தூக்கத்தில். அதனால தூக்கத்தில் ஜெயிச்சதுனால உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா. அவன் அந்த கிஃப்ட் என்ன கொடுத்தான்னு கேட்டால் அவனோட தூக்கத்தை உனக்கு கொடுத்துட்டானோ. அதனால தோற்றம் உனக்கு பெருந்துயில் தான் தந்தானோ. அதனால கும்பகர்ணன் எப்படி இருப்பான்னு கேட்டால், கும்பகர்ணனையும் கொஞ்சம் எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, அவன் மலை போல இருக்கக்கூடிய உருவம் உடையவன். அவனை பார்த்தாலே அப்படி ஒரு பெரிய மலை வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்குமா. அதனால அவன் 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் முழிச்சுருப்பான். அதனால 6 மாதம் தூங்குறான். தூங்கிருக்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம், யுத்தங்கள்லாம் நடக்குது, அது கூட தெரியல அவனுக்கு. ஸோ அதனால அங்கே அப்படிப்பட்ட லங்கையில் யுத்தங்கள்லாம் நடந்து அவளோட சத்தங்கள்லாம் கேட்டால் கூட அது கூட காதல் விழாதபடி அவன் தூங்கிட்டு இருக்கானா. அப்படிப்பட்ட தூக்கம் பார்த்துக்கும்போ அதை விட உயர்ந்த தூக்கம் இவன் தூங்குறான். அதனால 6 மாதம் தூங்குறவன் 6 மாதம் முழிச்சு நிற்பான். அவன் சாதாரணமாக அவனுக்கு பார்த்தா 2 புருவங்கள் இருக்கும். எல்லாருக்கும் 2 புருவங்கள் தான் இருக்கு. அவன் என்ன ஸ்பெஷல், நம்ம எல்லாருக்கும் பார்த்தா 2 புருவங்கள் இருக்கு. ஏன்னா கும்பகர்ணனுக்கு 2 புருவங்கள் இருக்குன்னு சொல்லல. என்ன விசேஷம் கேட்டால், அவ 2க்கும் உள்ள இடைவெளி பார்க்கணும். அதை வந்து ஒரு புருவத்துக்கும் இன்னொரு புருவத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், 2க்கும் நடுவில் இடைவெளி இருக்கும் இல்லையா. அந்த இடைவெளி பார்த்தா ஒரு யோஜனை, அதாவது ஒரு யோஜனை தூரம்னா 8 மைலோ 6 மைல் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு புருவத்துக்கும் இன்னொரு புருவத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி பார்த்தா அவ்வளோ பெரிய இடைவெளி. அதுலேருந்து அவனோட முழுவதும் கண்ணு இடைவெளியே, உருவத்துக்குள்ள இடைவெளியே எவ்வளோ பெருசாக இருக்குன்னா அவனோட உருவத்தை வந்து நம்ம பார்த்துக்கலாம் இல்லையா. அதனால எப்படி இருப்பான்னு தெரிந்து கொள்ளலாம். அதனால தோற்றும் கும்பகர்ணன். அதனால அவன் என்னன்னா 2 கைகளையும் பரப்பிக்கொண்டு யுத்தத்திற்கு வந்தான். அவன் 2 கைகளையும் அவர் மலை வந்ததுன்னா ஒரு மலை வந்து ஒரு வீல்ல வச்சுட்டு அப்படி தள்ளிட்டு வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு வரான். நடந்து வரும்போது ஒரு மலை நகர்ந்து வருது. மலை நகர்ந்து வந்து சண்டைக்கு வர மாதிரி இருந்தது யுத்தத்திற்கு. அதனால அவன் வந்த உடனே அவனோட வாய் பார்த்தா குகைகள் போல உள்ள இருக்குமா. அதனால அவனோட வாயை பார்த்தா குகை மாதிரி இருக்கும். அந்த குகையில பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய வானரங்கள்லாம் என்ன பண்ணுவோம், ஏதோ குகை வந்திருக்கு. ஏன்னா மலையில பெரிய குகையெல்லாம் இருக்கும் இல்லையா. அந்த குகையில வந்து மலை அங்கே இருக்கிற வானரங்கள் கூட வந்து வானரங்கள்லாம் என்ன பண்ணும், குகையில வந்து உள்ள போயிட்டு வருமா. அதனால உள்ள இருக்கிறத வாய், சாவி, மூக்கு, துவாரம் இதெல்லாம் பார்த்தா இவைகள் குரங்கெல்லாம் நுழைஞ்சு வெளியில போயிட்டு வரும். அந்த குகையில விளையாடுற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுமா, அந்த கும்பகர்ணனோட மூக்குல, அவனோட மூக்கு துவாரத்துல, காதுல, அதனால அதெல்லாம் பெருசா இருக்கும் இல்லையா. அதனால பெரிய குகையில போயிட்டு வர மாதிரி உள்ள போயிட்டு வருமா. அதனால நுழைந்து வெளிவந்துதான். அதனால அதுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு இடம்.
அதனால கும்பகர்ணன் என்ன பண்றான், பிரம்மாவிடம் தவம் செஞ்சு தேவதை அதனால தூக்கம் என்று வந்து என்ன பண்ணுவோம்னா தேவதைகளே இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கருத்துடன் என்ன பண்ணான், சரஸ்வதியின் மகிமையால் நித்ரா என்ற தூக்கத்தை வரமாக கொண்டவன். அதனால அவன் நித்ரையை வந்து வரமாக கிடைச்சது அவனுக்கு. எனவே அவன் தூக்கத்தில் பெயர் பெற்றவன். அப்படிப்பட்ட வரங்கள்லாம் அவன் வந்து தபஸெல்லாம் பண்ண எல்லாருக்கும் ஒரு இது வரணும்னு சாதாரணமாக வந்து உடனே கிடைக்காது இல்லையா, ஏதாவது தபஸெல்லாம் பண்ணுவா இல்லையா, அதனால தபஸ்லாம் பண்ணான். அவனுக்கு வந்து அப்படிப்பட்ட நித்ரா என்ற தூக்கத்தை வரமாக கொண்டவன். எனவே அவன் வந்து தூக்கத்தில் பெயர் பெற்றவன். அப்படிப்பட்ட கும்பகர்ணன். தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, கூற்றத்தின் வாழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே. தோற்றம் உனக்கேன்னா உள்ள இருப்பவள் அந்த பெண் கிருஷ்ணனுடன் விழித்து கொண்டு இருக்கிறாள் என்று முன்பு நினைத்தனர். முதல்ல என்ன பண்ணா, கிருஷ்ணன் வந்துட்டான், நாற்றத்துழாமிடி நாராயணன் இருக்கான். கிருஷ்ணனோட இருக்கிறதுக்கு அடையாளங்கள்லாம் வாசனையெல்லாம் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட வாசனை இதுலேருந்து வருதுன்னா துழாய்முடினா திருத்துழாயோட வாசனையெல்லாம் கிடைச்சுன்னு முதல்ல பார்த்தோம். இவாளுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு சந்தேகம், இந்த கிருஷ்ணன் ஆல்ரெடி இருக்கான்னு சொல்லிட்டு இவள்கிட்ட சொல்ல, அதனால கிருஷ்ணனோட சேர்ந்திருக்காவ. அதனால முன்பு நினைத்தனர். இப்ப பார்த்தா பெரும் தூக்கம் உடையவள் இவள் என்று கருதுகின்றன. அதனால வந்து நிஜமாவே தூங்குற போல இருக்கு, சாதாரண தூக்கம் இல்லை, பெருந்தூக்கம் உடையவள். அதனால கும்பகர்ணனும் நீயும் பணயம் வைத்து தூங்கும் போது, கும்பகர்ணன் சொன்னோம் இல்லையா, கும்பகர்ணனும் பணயம்னா போட்டி வச்சு தூங்கும் போது, அதனால கும்பகர்ணன் எழுந்து விட்டான், நீ இன்னும் தோல்வி அடைந்தப்பா, அதனால நீ வந்து ஜெயிச்சுட்டேன்னு சொல்லலாம். அதனால அதுபோல் கும்பகர்ணன் வந்து சம்பாதித்த தனது ஐஸ்வர்யம், அவன் சம்பாதித்த ஐஸ்வர்யம் என்னன்னு கேட்டா, தபஸ் பண்ணி சம்பாதிச்சான். என்ன ஐஸ்வர்யம் சம்பாதிச்சான்? தூக்கம். அந்த தூக்கத்தை வந்து உனக்கு கொடுத்துட்டான், கிஃப்டா கொடுத்துட்டான். அதனால தோற்றம் உனக்கு பெருந்துயில் தான் தந்தானோ. அப்படிப்பட்ட கும்பகர்ணன். கும்பகர்ணன் என்ன பண்றான், ராமனிடத்திலும் சீதா பிராட்டியிடத்திலும் அதுபோல் கிருஷ்ணனிடத்திலும் செய்ய முடியாதனவே தன்னிடம் உள்ள நிதிரை உன்னிடம் சேர்த்து நீ கிருஷ்ணன் சேராத வகையில் செய்து விட்டான். என்ன அங்க கும்பகர்ணனோட நோக்கம் என்னன்னு கேட்டா, ராமனையும் சீத்தையும் ஒன்று சேர விடக்கூடாது, ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கணும். அவ சீத்தையை தூக்கின்னு போயிட்டால, ராவணன் தூக்கின்னு போயிட்டான். அதை வந்து காப்பாற்றுறதுக்கோசரம், ராவணன் செஞ்சதுக்கோசரம், அவனை ஹெல்ப் பண்ணதுக்கோசரம், அவன் ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடாதுங்கிறதுக்கோசரம் என்ன பண்ணான், அதனால தன்னிடம் உள்ள நிதிரையை அவன் சண்டையெல்லாம் போட வரான். நிதிரையெல்லாம் என்ன பண்றான், கொடுத்தான். அதனால நீ கிருஷ்ணன் இதே எக்ஸாம்பிள் என்ன சொல்லான்னா, நீ கிருஷ்ணனிடம் சேராத வகையில் செய்து விட்டா. ஏன்னா கிருஷ்ணன்கிட்ட சேராமல் நீ உன்னோட தூக்கத்தினால அதெல்லாம் பண்ணிட்டு சேராத வகையில் செய்து விட்டா. அதனால நித்ரா தேவியின் கணவன் கும்பகர்ணன். அந்த நித்ரா தேவிங்கிறவ அவ கும்பகர்ணனோட மனைவி. அவ போரில் ராமனால் கொல்லப்பட்டாள். அப்ப நித்ராதேவி என்ன பண்றா, போர்ல வந்து கும்பகர்ணன் கொல்லப்பட்டவனே நித்ராதேவி என்ன பண்றா, ராமன் தன் கணவனை கொண்டு விட்டான் என்பதனால் அவனை போய் நித்ராதேவி ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அவ என்ன பண்றாளாம், எம்பெருமான் கதை யாரெல்லாம் பெருமாளோட கதையெல்லாம் கேட்கிறாளோ, ராமாயணம், மகாபாரதம் மற்றும் பகவான் சம்பந்தப்பட்ட கதைகளை யாரெல்லாம் கூறும்போது, எந்த கதையா இருந்தாலும் பகவானோட கதைகள்லாம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதனால எந்த விதமான கதைகளாக இருந்தாலும் அவெல்லாம் கூறும்போது கேட்பவர் முகத்தில் கேட்க முடியாதபடி செய்து விடுகிறாராம். அது வந்து நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ எல்லாரும் கதைகள்லாம் கேட்குறோம். சாதாரணமாக தூக்கத்திற்கு ஏதாவது மருந்து வேணும்னு கேட்டால் ஒரு கதை கேளும்பா. குழந்தைகள்லாம் ராத்திரி தூங்கணும்னு என்ன பண்ணுவா, பெரியவாள்லாம் உட்காந்து வச்சு ஒரு கதையெல்லாம் சொல்லுவாள். அது பாதி கதையெல்லாம் சொல்லி இருக்கும்போது தூங்கி போயிடும். அந்த மாதிரி அந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணனோட கதையோ ராமனோட கதையோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வேண்டிய கதைகள்லாம் சொல்லக்கூடிய வழக்கம் அந்த காலத்தில். அதனால் அப்படிப்பட்ட கதைகள்லாம் அந்த காலத்துலையும் சொன்னேன். இந்த காலத்தில் அந்த மாதிரி கதைகள்லாம் தான் பார்க்கணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கெல்லாம் வேற எல்லாம் மாறி போயிடுது இல்லையா, அதனால அந்த காலத்தை பற்றி சொல்லினுக்கு. அதனால ராமாயணம், மகாபாரதம் போன்ற கதைகள்லாம் சொல்லுவா. அதெல்லாம் சொன்னோடனே என்ன பகவத்குணம் சொன்னோடனே அந்த குழந்தைகள்லாம் தூங்கி போடுற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே உபன்யாசத்திற்கு நிறையா பேர் உட்காந்துருக்கா. பெரிய ஹாலில் உபன்யாசம்லாம் பண்ணுறார். பாதி பேர் பார்த்தா என்ன பண்ணுவான், அவளோட முகத்தில் வந்து ஒரு தேஜஸாக இருக்கும். என்ன தேஜஸ்னா தூக்கம். அப்படிப்பட்ட ஒரு தூக்கம். ஏன்னா அங்கே ஜெயிச்சுன்னு வந்திருக்காளே, அவள் கும்பகர்ணன்ட்டேருந்து அவள் அந்த ஆண்டாள் கோட்டையில் இருக்கிற ஜெயிச்சுன்னு வந்திருக்காளே, அது மாதிரி இங்கேயும் வந்து இவாள் என்ன பண்ணுவா, தானும் ஜெயிச்சுன்னு வந்திருக்கிற மாதிரி நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி கட்டத்தில் வந்து ஏன்னா குலசேகர ஆழ்வார் என்ன பண்ணுறான்னு கேட்டால், ராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டம் மாதிரி தானும் ராமன் மாதிரி மாறிடுவார் இல்லையா. அந்த மாதிரி இங்கே உட்காந்துருக்கவாளும் உபன்யாசத்தில் உட்காந்து கேட்பா. அவள் அந்த வந்து உபன்யாசகர் வந்து அந்த கட்டம் வந்து இந்த மாதிரி இந்த கும்பகர்ணனம் தோற்றம் உனக்கு பெருந்துயில் தான் தந்தானோ சொல்லி அதை விசேஷமாக அனுபவிப்பார் அவர். அதனால அந்த வரம்லாம் உனக்கு கிடைச்சது, கும்பகர்ணன் எல்லாத்தையும் தூக்கத்தையும் எல்லாம் உனக்கு கொடுத்துட்டான்னு சொன்னோடனே இவா வந்து தான் வந்து என்ன பண்ணுவா, உள்ள இருக்கிற மாதிரி
அவள் மாதிரி நினைச்சுட்டு அந்த கும்பகர்ணன் தனக்கு வந்து அந்த தூக்கத்தை கொடுத்துட்டானோ நினைச்சுட்டு என்ன பண்ணுவாளும் அவள் தூங்க ஆரம்பிப்பாள். அதனாலதான் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அவ தானே தூங்குறது இல்லை. அந்த நித்ரா தேவி என்ன பண்றா, அந்த மாதிரி கதைகள்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கோசரம் முகத்துல வந்து அப்படி தூக்கத்தை வந்து செய்து விடுவாளாம். அதனால கதை சொல்பவர்களோட முகத்துல பார்த்தா தூங்க மாட்டா. அதனால கதை கேட்பவர்கள் தான் கேட்கக்கூடாதுன்னு தான் அவளோட ஐடியா. கதை சொல்லவா சொல்லின்னு போவான், அதனால அதை கேட்கக்கூடாது. அதனால இது யார் செய்த பாக்கியமோ தெரியவில்லை. ஆக தனது தூக்கத்திற்கு தகுந்தவன் நீ என்று எண்ணி தூக்கத்தை கொடுத்தபடியால் இரு தூக்கமும் சேர்ந்து பெருந்தூக்கமாயிற்று. ஆக ஆனால் தூக்கத்திற்கு தகுந்தவன் கும்பகர்ணன். அதை விட உனக்கு வந்து இன்னும் வந்து பிரைஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு, கிஃப்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு. உன்னோட தூக்கம் எல்லா தூக்கமும் சேர்ந்து ஒரு பெருந்தூக்கமாயிடுத்து. அதனால கூற்றத்தின் வாழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. அப்படிப்பட்ட பெருந்துயல்னா பெரிய ரொம்பவும், அதாவது கும்பகர்ணன் தூங்குறதை விட கும்பகர்ணன் தூக்கத்தான் பெயர் பெற்றது. அதை விட அதையும் கிஃப்டையும் சேர்த்து உன்னோட தூக்கம் நீ தூங்குற தூக்கம் எல்லாம் சேர்ந்து பெருந்தூக்கமாயிடுத்து. அதனால ஆற்றல் அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரம்பாவாய். அதிகமான தூக்கத்தை உடையவன் பெருந்துயல். அதனால அதிகமான ஆற்றல் அனந்தருடையான அதிகமான தூக்கத்தை இருக்கிறது பெருந்துயல். நான் கிருஷ்ணனுடைய சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதை வெளியில் வந்த பெண்கள் அறிந்து விட்டனர். அவளுக்கு உள்ள இருக்கான்னா உள்ள படுத்துன்னு இருக்கா இல்லையா, அதனால அவள் என்ன நினைச்சுக்கிறான், வெளியில இருக்கா இல்லையா, நான் கிருஷ்ணனோட இருக்கேங்கிறது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அடையாளங்கள்லாம் சொல்ல இல்லையா, பொழுது விழுந்ததுக்கு அடையாளம் சொல்ல மாதிரி கிருஷ்ணனோட இருக்கிறதுக்கு அடையாளம் வந்து அவனோட திருத்துழா வாசனை தான். அதனால திருத்துழா பற்றி நேற்றுக்கு பார்க்கும்போது நிறைய விசேஷமா பார்த்தோம். அதனால அறிந்து கொண்டிருப்பதை வெளியில் வந்த பெண்கள் அறிந்து விட்டனர் என்று எண்ணி தூங்குபோல் போல் பாசாங்கு செய்கிறாளாம். உள்ள படுத்துட்டு இருக்கா, அவர் ஆக்ட் பண்றா தூங்குற மாதிரி ஒரு பாசாங்க. ஆக்சுவலா அவள் கிருஷ்ணன் உள்ள இருக்கான், அவள் 2 பேரும் சேர்ந்து கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்கான். அதனால இவளுக்கு வெளியில இருக்கிறவளுக்கு அது தெரிஞ்சு போச்சு. அதனால வாசனை எல்லாம் பார்த்து தெரிஞ்சு போச்சு சொல்றா. அதனால இது வந்து என்னன்னா அது வந்து நிர்தாரணம் பண்ணதுக்கோசரம் என்ன தூங்குற மாதிரி ஒரு பாசாங்கெல்லாம் பண்றாளாம். இதை கண்ட வெளியில் இருந்த பெண்கள் இவள் உண்மையாக தூங்குகிறாள் என்று எண்ணி நினைத்து பல தடவை எழுப்போம் என்றும் எழுந்திராமை கண்டு பெருந்துயில் என பெருந்துயில் சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, எழுப்பிண்டே இருக்கும் கதவை திறக்கல, பதிலே காணும். அதனால முதல்ல பார்த்தா ஆக்ட் பண்றா நினைச்சோம், அதனால ஆக்ட் எல்லாம் பண்ணல, நிஜமாவே தூங்குறா போல இருக்கு. கும்பகர்ணன் கொடுத்த தூக்கத்தையும் சேர்த்து பெருந்துயிலாக நினைச்சு ரொம்ப முரட்டு தூக்கத்தை விட ஜாஸ்தியாக நல்லா தூங்கிட்டு இருக்கா, நிஜமாவே தூங்குறா போல இருக்கு. அதனால இவள் என்ன நினைச்சினாலும் பெருந்துயில் தான் தந்தானோ. ஆற்றல் அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரம்பா. அருங்கலமேன்னா இவ்வளவு கூச்சலையும் கேட்டு அவள் எழுந்தாளாம். இதெல்லாம் வந்து எத்தனை அருங்கலமேன்னா அவளை வந்து மிகைப்படுத்தி சொல்ல மாதிரி. அதனால இவ்வளவு கூச்செல்லாம் போட்டோன்னே சத்தெல்லாம் போட்டோன்னே அங்கே வாசல்ல பகவான் நாம சங்கீதத்தை நடக்கிறது, அங்கே நிறைய அடையாளங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இவ்வளவு சப்தங்கள்லாம் போட்டு எழுப்பி கதவெல்லாம் தடதரம் தட்டி எல்லாம் பண்ணி கூட என்ன ஆகுதுன்னு கேட்டால் அப்போ என்ன பண்ணா எழுந்தாளாம். அவள் அழகை வந்து ஜன்னல் வழியாக பார்த்தனர் வெளியில் இருப்பவர்கள். முதல்ல பார்த்தோம் அந்த மாதிரி இவெல்லாம் எட்டி பார்க்குறா, திறந்த உடனே எட்டி பார்த்தா அவளோட அழகை பார்க்குறாளாம். அதனால எங்களோட சிரசில் வைக்கக்கூடிய பூஷணமாக இருக்கிறாய் அவளை பார்த்து சொல்லலாம். அதனால மிகைப்படுத்தி சொல்லதை பார்த்தோம். அதனால முதல் பாசுரத்திலே பார்க்கும்போது அருங்கலமேன்னு அப்படி அவளை பார்த்து எங்களோட சிரசில் வைக்கக்கூடிய பூஷணமாக இருக்கு, அவ்வளோ அழகா இருக்க நீ. அதனால எங்களோட சிரசில் வைக்க, ஏன்னா ஸ்பெஷல் இல்லையா அவ, முதலே பார்த்தோம் கிருஷ்ணன் தானே போய் அங்கே விரும்பி போகக்கூடியவளவள். அதனால சிரசில் வைக்கிற பூஷணங்களாக இருக்கிறாய். அதனால முக்தாகாரத்தினுடைய நடுவில் உள்ள ரத்தினம் போல் உள்ளாய். அதனால இன்னும் வர்ணிக்கிறா அவளை பத்தி, ரொம்ப அவளை பத்தி கொஞ்சம் பிரைஸ் பண்ணுவா இல்லையா. அதனால நீ ரொம்ப அழகா இருக்கியே. முக்தா அந்த ரத்தினத்தின் நடுவுல முத்தினால் செய்யப்பட்ட ரத்தனம், அந்த ரத்தினத்துக்கு ஒன்று பார்த்தோம் இல்லையா. அதனால தூமணி மாடத்துல எப்படி ரத்தனங்களால் பொறித்த மாலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி முக்தாகாரத்தினுடைய நடுவில் உள்ள ரத்தினம் போல் உள்ள நீ எங்களுடைய கோஷ்டியில வந்து சேர்ந்து கூப்பிடலாம். கதவை திறக்கிறதுக்கு ஏந்தின்னு வந்தோடனே அவள்கிட்ட சொல்லலாம் எப்படிப்பட்ட அழகா இருக்கிய நீ. அதனால நீ வந்து முக்தாகாரத்தில் அந்த ஆரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தனம் போல் ரொம்ப அழகா இருக்கு, எங்களோட சேர்ந்துக்கோ, எங்க கோஷ்டியில சேரு. நம்மளோட பர்பஸ் என்னன்னு முதல்ல நம்ம எல்லாம் பேசினோம். இந்த மாதிரி விரதங்கள்லாம் இருந்து எல்லாரும் சேர்ந்து கண்ணன் அனுபவிக்கலாம் சொல்லிட்டு நீ மாத்திரம் உள்ள கண்ணனோட அனுபவிச்சுருக்கேன்னு நாங்கள் நினைச்சுட்டு இருந்தோம். அதனால அந்த வாசனையினால திருத்துழா வாசனையினால கண்ணன் இருப்பதாக நான் நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா பார்த்தா நீ நன்னா தூங்கிட்டு இருக்கேங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால எழுந்து வான்னு சொல்லி கூப்பிடறாலும் கதவை திறந்த உடனே. அதனால தேற்றமாய் வந்து திரவேலோ ரம்பாவாய் ஆடை ஆபரணங்களும் சரி செஞ்சுடுவா. தூங்கி எழுந்துன்னு வந்தோடனே அவெல்லாம் அப்படியே வந்துடுவா இல்லையா. அதெல்லாம் இல்லாம என்ன லக்ஷ்மணனிடத்தில் தாரை என்பவள் போக அடையாளங்களோடு வந்தார் போல இங்க வர வேண்டாம், ராமாயணத்தை சுட்டி காட்டுறா. அதனால லக்ஷ்மணன் முன்னாடி வந்து தாரை எப்படி எல்லாம் நின்னாலோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம
இந்த கோஷ்டியில் வந்து பார்த்தா பல பெண்கள்லாம் இருக்கா. இங்கே இந்த கோஷ்டியில் பார்த்தா தேற்றமாய் வந்து திறன்னு அப்படி வந்து எல்லாத்தையும் நல்லா ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிடுவான். அதனால தேற்றமாய் வந்து பல பெண்மண்கள்லாம் இருப்பாள். அவள்லாம் என்ன பண்ணுவாள், அவனை பார்த்து பரிகாசம் பண்ணுவாள். அவள்லாம் இப்படி வந்திருக்கியே, அதனால அருங்கலமாக உள்ள உயர்ந்த பெண்ணை எழுப்புகிறாளாம். அதனால நீ வந்து அப்படி வந்து எங்களோட வந்து சேர்ந்துக்கோ, எங்கள் கோஷ்டியில் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம் இந்த பாசுரத்தில். அதனால மேலே அடுத்த பாசுரத்துக்கு போகலாம். ஏன்னா 2 பாசுரம் முடிக்கணும்னு நினைச்சோம் நேற்றுக்கு. அதனால இன்னைக்கு நேற்று பாசுரத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நோற்றுச்சுவர்க்கும் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடிநாராயணன் நம்மால் போற்ற பரதரம் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாழ்விழ்ந்த கும்பகர்ணனம் தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே ஏற்றமாய் வந்து திரவேலோரம்பாவாய் கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்றதரச் செய்யம் குற்றமன்றில்லாத கோவரதம் பொற்குடியே குற்றரவர்கள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்றும் முகுந்து முகில்வண்ணன் பெயர் பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீற்று குரங்கும் பொருளேலோரம்பாவாய். அடுத்த பாசனம் அது கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்துன்னா இந்த பாட்டில் எழுப்பப்படும் பெண் வந்து மிகச் சிறந்தவள். ஏன்னா உலகில் தர்மங்களை செய்து சொர்க்கம் முதலியன பலன்களை பெறுவது இயல்பு. அதனால தர்மங்கள்லாம் பண்ணி அதனால சொர்க்கம் முதலியெல்லாம் சாதாரண பலன்கள்லாம் பண்ண சொல்ல தர்மம்லாம் பண்ணால் நீ சொர்க்கலோகத்துக்கு போவ, புண்ணியம் கிடைக்கும், அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அதுபோல பகவானை அடைவதற்கு நாம் ஏதாவது முயற்சி செய்ய வேண்டும். பெருமாள் அடையணும்னா முயற்சி செய்யணும். அதுதான் இங்கே விரதங்கள்லாம் இருக்க, நோன்பெல்லாம் நோட்கிறா. ஏன்னா இவாள் பெருமாள் நாமத்தை மாத்திரம் சொல்லாமல் நோன்பு நோத்து பெருமாள் அடையணுங்கிறதுக்கோசரம் முயற்சி எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதனால் இந்த பெண்ணோ தன்னை அடைவதற்கு பகவானை முயற்சி செய்ய வேண்டும் என்று அடுத்தது. ஏன்னா அந்த முதல்ல இருக்கிற பெண்ணை விட இது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்திவர். ஏன்னா முதல்ல இருக்கிற பெண்ணு வந்து என்ன சொல்லிட்டு இருக்கா, படுத்துன்னு இருக்கா. கண்ணன் வந்து என்ன தேடட்டும், கண்ணன் எங்கிட்ட வரட்டும் சொல்லி அப்படியே வந்து படுத்துன்னு இருக்கா இல்லையா. அதனால இங்கே வந்து இந்த பெண் வந்து இன்னும் உயர்ந்தவளாக, அவளை விட இன்னும் கிருஷ்ணனுக்கு இவாள வேண்டியவா, ரொம்ப வேண்டியவா. அதனால இந்த தன்னை அடைவதற்கு பகவானை முயற்சி செய்ய வேண்டும் என்று எண்ணி படுத்துன்னு இருக்காளாம், உள்ள படுத்துன்னு இருக்கான். அடுத்த பெண்ணை எழுப்புறாவா. அதனால முன்பாட்டில் கண்ணன் அடைவ பெண் நோன்பு நூற்றாளாம். முதல் பாசுரத்தில் பார்த்தா கண்ணனை அடைவதற்கோசரம் இவாளெல்லாம் பார்த்தா நோன்பு நூற்றா. இந்த பாட்டில் பார்த்தா கண்ணன் நோன்பு நூற்கிறானாம். அதனால இவளை அடைவதற்காக கண்ணன் என்ன பண்றான், கிருஷ்ணன் நோன்பெல்லாம் நூற்க ஆரம்பிக்கிறானாம். அப்படி சொல்லக்கூடிய பாசுரம் இது. அதனால ஆயர்பாடியில யசோதைக்கு மகனாக கண்ணன் இருந்தாலும் அந்த ஊருக்கே இவன் ஒருவன் மகன் என்று ரீதியில் வளர்ந்து வந்தான். அதனால ஆயர்பாடியில பார்த்தா யசோதைக்கு மாத்திரம் அந்த கண்ணன் வந்து மகன் இல்லை, அங்க இருக்கக்கூடிய அங்க ஊருக்கே இவன் ஒரு ஏன்னா அவன் நிறைய விஷமங்கள்லாம் பண்ணுவான், சேஷ்டைகள்லாம் பண்ணுவான். அதனால இருந்தாலும் அத்தனை பேரும் கோச்சுண்டா கூட இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொன்னா அவன் வீட்டு குழந்தையெல்லாம், சில பேர் வீட்டு குழந்தையெல்லாம் ஏதாவது விஷமங்கள்லாம் பண்ணா திட்டுவாளை தவிர அது கோச்சுப்பாளை தவிர கடைசியில் அவள் வீட்டு பிள்ளை தான் இல்லையா. அதனால அந்த ஊருக்கே அவன் குழந்தை இல்லையா. அதனால அந்த ரீதியில வளர்ந்தானாம். அவ்வாறு எந்த ஆயர் குலத்துக்கே இவன் ஒருவன் தான். அதனால பெண் என்று அபிமானிக்கப்பட்டவன், அதனால அப்படிப்பட்டவன் அவன். ஆனால் ஆயர் குலத்துக்கே இந்த பெண் வந்து கேட்டா அந்த மாதிரி ஒரு பெண் கண்ணன் மாதிரி இங்க உள்ள படுத்துருக்கா இல்லையா. அதனால ஆயர் குலத்துக்கே இவள் வந்து ஒருவள் தான் பெண் என்று அந்த மமதையில படுத்துருக்காளாம். அதனால கிருஷ்ணன் வரட்டும், கிருஷ்ணன் நோன்பு நோக்கிறான் என்று விசேஷமாக வியாக்கியாதாக்கள் அனுபவிக்கிறார் அந்த பாசுரத்தில். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து, கற்றுக்கரவைன்னா கன்றுகளோடு கூடிய பசுக்களைத்தான் கறப்பார்கள். இதுல சில விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கிறோம். திருப்பாவையில நிறைய விஷயங்கள்லாம் வர வெறும் பாசுரத்தை மேலாக அர்த்தங்கள் சொல்லிட்டு போறது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் கொடுக்குற ஆண்டாள். அதனால அதை சாஸ்திர ரீதியாக என்ன பண்ணணும்னு கேட்கறதுக்கு கன்றுகளோடு கூடிய பசுக்களை தான் கறப்பார்கள். அதனால பசுமாடு கண்ணு போட்டால் அந்த கன்றுக்குட்டிகள் இல்லாமல் பாலெல்லாம் கறக்க மாட்டாளாம். அதனால தாழ்ந்த ஜாதியில் பிறந்த போதிலும் சாஸ்திரங்களுக்கு உட்பட்டே கன்றுகளோடு உள்ள இவாள்லாம் என்னென்ன ஆயர்குலத்தில் தோன்றும். அப்படிப்பட்ட ஆயர்குலத்தில் பிறந்திருக்கான். இவாளுக்கு வழக்கேது இடக்கேதுன்னு தெரியாது, சாஸ்திரங்கள்லாம் படிக்கல, வேதங்கள்லாம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது இவாளுக்கு. இவாளுக்கு என்னன்னா கிருஷ்ணன் மாத்திரம் தான் தெரியும். கிருஷ்ணனை பக்தி பண்றது மாத்திரம் தெரியுமே தவிர வேற எதுவும் தெரியாது. அதனால இவாள்லாம் தாழ்ந்த ஜாதின்னு அந்த மாதிரி ஒரு ஒண்ணுமே தெரியாத குலத்துல பிறந்ததுனால அவள்லாம் இருந்தபோது சாஸ்திரங்களுக்கு அவள்லாம் சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கோ அது உட்பட்டு தான் இவாள்லாம் பண்ணுவாளாம் அங்க. அதனால கன்று இல்லாத மாடுகளை இவர்கள் கறக்க மாட்டார்கள். கண்ணுக்குட்டி இல்லாம பாக்குறோம், நம்ம சிட்டியில எல்லாம் பாக்குறோம். அதனால வில்லேஜ்ல இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு கன்றுகளோடு தான் இருக்கு. சிட்டியில எல்லாம் பார்த்தா கன்றுகள் மாதிரி அந்த மாதிரி கன்றுகள் இல்லாம கண்ணுக்குட்டி இல்லாம கன்றுகள் மாதிரி பிரதிமையெல்லாம் பண்ணி வச்சு அதனால ஏமாத்தி பால்லாம் கறக்காது இல்லையா. அதனால கன்றில்லாத பசுவனை பால் குடிக்க கூடாது என்பது சாஸ்திரம்.
கண்ணுக்குட்டி எல்லாம் சில கண்ணுக்குட்டிகளாம் இறந்து போயிடும், இல்லை இறக்க வச்சிருவாவா அது பிறந்தோடனே. ஏன்னா அந்த பால் கூட வந்து நம்ம அவளுக்கு கிடைக்காம போயிடும் இல்லையா, அதனால அந்த பால் கிடைக்கணுங்கிறதுக்கோசரம் கண்ணுக்குட்டி இல்லாமல் பாலெல்லாம் கறப்பாலாம். அதனால அந்த மாதிரி பாலெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, அதனால அருந்தக்கூடாது, குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. நமக்கு வாங்குற பால்லாம் எப்படி இருக்குன்னு நமக்கே தெரியாது. ஏன்னா வெளியில் பால்லாம் வாங்குறோம், பாக்கெட் பாலாக இருக்கட்டும், நேர பால்லாம் வாங்கிட்டு வரும். அந்த பால்லாம் அவன் எப்படி கலந்துன்னு வரா நம்ம போய் பார்க்குறோமா இல்லையே. அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நம்ம சாப்பிட. அதனால தான் அந்த காலத்தில் பார்த்தா யாரும் வெளியிலலாம் பால் வாங்கி சாப்பிட மாட்டான். அவள் வாரத்தில் பார்த்தா மாடெல்லாம் வச்சுருப்பா, மாட்டு கொட்டிலாம் இருக்கும். மாடை வந்து சிஸ்ரூஷையெல்லாம் பண்ணுவா. அதனால கோஸ்மிருதி சொல்லுவோம் இல்லையா, கோ சம்ரக்ஷணம் சொல்லுவோம் இல்லையா. அதனால பசுமாடுகள்லாம் வளர்க்கறதுனால ரெண்டு விஷயம். ஒன்று, அவளுக்கு வேண்டிய பால் அவளுக்கே கிடைச்சிடும். இந்த மாதிரி சாஸ்திரத்தில் சொல்லக்கூடிய பால்லாம் அவளுக்கு கிடைக்கும், கன்றுக்குட்டிகளோடு இருக்கிற பால். அதனால கோ சம்ரக்ஷணம், அதனால பசுமாடெல்லாம் பண்ணுறதுனால அவளுக்கு அந்த புண்ணியமும் கிடைக்கிறது. அதனால தான் பார்த்தா அந்த காலத்தில் பார்த்தா மாடெல்லாம் வச்சுருக்கா, வில்லேஜில் இருக்கிறவங்க மாடெல்லாம் வச்சுருக்கா. அதனால அந்த மாதிரி மாடெல்லாம் இருக்க இவர்கள் வந்து சொர்க்கத்தை நிராகரித்தவர்கள், அதனால பகவான் சேர்த்தியிலே விரும்புவார்கள். அதனால இவாளெல்லாம் சொர்க்கத்தை வந்து இங்கே இருக்கிறவாள்லாம் பார்த்தா அப்படி சாஸ்திரோத்தமாக அறிவுகள்லாம் இல்லாமல் இருந்தாலும் சாஸ்திரத்தை மீற மாட்டாளாம். என்னன்னா எப்படி சாஸ்திரத்தை மீற மாட்டான்னா கன்றுக்குட்டி இல்லாமல் பாலெல்லாம் கறக்க மாட்டா. அதனால அப்படி எப்படி கறக்கணுமோ அந்த மாதிரி கறப்பாளாம். அதனால இவாளுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அதனால இவாளுக்கு சொர்க்கத்துக்கு அழிச்சுன்னு போறேன்னு பெருமாள் கூட்டா இங்கே சொர்க்கம்லாம் வேண்டாம், முன்னாடியே பார்த்தோம். அதனால அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் சொர்க்கத்தில் இல்லாத விட இங்கே நிறையா நமக்கு கிடைக்கிறது. அதனால கிருஷ்ணானுபவம் கிடைக்கிறது. கண்ணன் இருக்கானுங்க அங்கே வந்து கிருஷ்ணன் வந்து நம்மளோட சேர்ந்து இருக்கான், அவனை அனுபவிக்கிறோம். அதனால பகவான் நாம சங்கீர்த்தனம் இங்கே இருக்குது, அதெல்லாம் சேர்ந்து நம்ம கிருஷ்ணனோட சேர்ந்து இருக்கோம். அதனால எங்களுக்கு சொர்க்கம்லாம் வேண்டாம் சொல்லிட்டாலும். அதனால பகவானிடத்தின் சேர்த்தியே பகவானோட சேர்ந்து இருக்கிறது இவா விரும்புவார்கள். அப்படி கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்துன்னு எம்பெருமானோட அவதாரங்கள், பெருமானோட அவதாரங்கள் பார்த்தா குணங்கள், திருநாமங்கள், ஆவரணங்கள் ஒன்றல்ல. கணங்கள்னா நிறைய வெரைட்டிஸ். இப்போ சாதாரண ஒரு வெரைட்டி ஆஃப் சாப்பாடெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. அதனால பண்ணக்கூடிய சாப்பாடு என்னன்னு கேட்டால் ஒன்று தான். ஒரு அரிசி எடுத்துக்கிறோம், ஒரு கோதுமை எடுத்துக்கிறோம்னா அதில் பார்த்தா ஒரு கோதுமை ஒரு அரிசி, அது ஒரு ஐட்டம் தான். அதை வந்து பலவாறு வெரைட்டிஸ் பண்ணுறோம் இல்லையா. அதனால கோதுமையில் பார்த்தா கோதுமை அல்வாங்கிறோம், கோதுமை அல்வா உப்புமாங்கிறோம். அதனால கோதுமையில் நிறையா சப்பாத்தி பண்ணுறோம், பூரி பண்ணுறோம், அந்த மாதிரி நிறையா பண்ணுறோம். அரிசியில் எடுத்துட்டோன்னே அதனால அரிசியில் பார்த்தா நிறையா டிஷ்ஷஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, அரிசியில் பண்ணக்கூடிய நிறையா பண்ணுறோம். அதனால எம்பெருமான் வந்து ஒத்தந்தான். அதனால அவனோட அவதாரங்கள் பார்த்தா குணங்கள் பார்த்தா பல. அதுதான் நீங்க சொல்ல கணங்கள் பலகரந்து. அதனால எம்பெருமானோட அவதாரங்கள், அவனோட குணங்கள், அவனோட திருநாமங்கள் பார்த்தா ஒரு திருநாமம் நாராயணன் தான் சொல்லுவோம் இல்லையா. நாராயணனே நமக்கே பரதருவான். அப்படிப்பட்ட நாராயணன் என்னன்னு கேட்டா பல திருநாமங்களை சகசிரநாமம் சொல்றோம். ஏன்னா அவனுக்கு ஒரு திருநாமம் பல நாமங்கள்லாம் இருக்கு இல்லையா. அதனால பல அவதாரங்கள்லாம் எடுத்தான். அவனோட குணங்களை பார்க்கும்போது பல குணங்கள்லாம் இருக்கு இல்லையா. அவனோட எத்தனை குணங்கள்லாம் சொல்றோம் இல்லையா. அதனால சௌசல்யம், சௌலபியம், வாத்சல்யம், அந்த மாதிரி பலவிதமான குணங்கள்லாம் இருக்கக்கூடியவன். அதனால அப்படிப்பட்ட அவதாரங்கள். அதனால கணங்கள் பலகரந்து அவன் சாத்தின்றிருக்கிற ஆபரணங்கள் பார்த்தா ஒரே ஆபரணம் கிடையாது, பலவிதமான ஆபரணங்கள்லாம் சாத்தின்றிருக்கான் அவன். அதனால பலவிதமான ஆபரணங்கள். அதனால கணங்கள்னா பல கணங்கள். அதனால அப்படிப்பட்ட கணங்கள் பலகரந்து. இவை போல இங்க இருக்கக்கூடிய ஆயர்பாடியில் பசுக்கள்லாம் அளவற்றவை. அதனால அங்க இருக்கக்கூடிய ஆயர்பாடியில் ஒரே ஒரு பசுமாடு தான் இருக்கான்னு, ஒரு பசுமாடு இல்லை. அதனால அதுக்கு வந்து எண்ண முடியாது, கவுண்ட்லெஸ். அப்படிப்பட்ட இவை போல ஆயர்பாடி பசுக்கள் இருக்கின்றனவ. அதனால கணங்கள் பலகரந்து அப்படிப்பட்ட பசுக்களை கறப்பார்களாம். அதனால இவாள்லாம் என்ன பண்ணுவா, நிறைய பசுக்கள்லாம் இருக்கு, நம்மளால கறக்க முடியாதுன்னு ஓடி போக மாட்டான். எத்தனை பசுக்கள் இருந்த பசுக்கு ஊட்டம் இருந்தாலும் தயங்காமல் ஒருவன். அதில் பார்த்தா இன்னும் விசேஷம் என்னன்னு கேட்டால் ஒத்தந்தான் இருப்பான். ஒத்தன் என்ன பண்ணுவான், அத்தனை பசுக்கள் இருந்தாலும் ஊரில் இருக்கிற பசுக்கள்லாம் தானே கறப்பேன்பானான். அத்தனை பசுக்கள்கிட்ட இருக்கிற பாலையும் தானே கறப்பேன் என்பானாம். ஏன்னா ஒரு கோபனே எல்லா பசுக்களிலும் பாலை கறந்து விடுவான். அப்படி அவன் பலசாலி. ஆனால் அப்படிப்பட்ட பால் கறக்கிறதுன்னு சாதாரண விஷயம் இல்லை. மாட்டுப்பால் கறக்கணும்னா அந்த மாதிரி ஸ்ட்ரென்த் எல்லாம் வேணும். அப்படி உட்காந்து அது பொசிஷன்லாம் உட்காந்து அந்த கையால் கறக்கும் போது அந்த கையில் வலிமையெல்லாம் வேணும் இல்லையா. அதனால ஒரு மாட்டை கறக்கிறதுக்கே பார்த்தா தெரியும். அந்த காலத்தில் இருக்கிறவாழ மாடு கறக்கும் போது ஆற்றுல கறக்க முடியாதுன்னு வந்து கறக்கிறதுக்குன்னு யாராவது வச்சிருப்பா. அதனால அந்த கோனார்லாம் கூப்பிடுவா. அவள்லாம் காலங்காலத்தால் வரலன்னு காஃபி சாப்பிடணும், 5 மணிக்கெல்லாம் எழுந்துடுவான். அந்த காலத்துலலாம் எழுந்துக்கிற சீக்கிரமாக வழக்கம். அவன் 5 மணிக்கு வந்து மாடு கறக்கணும். மாடு கறந்து அவன் பால் வந்து கொடுத்து சுட பால் கொண்டு வந்து அப்படி டிகாஷன்லாம் போட்டு காலங்காலத்தில் ஏழை மார்னிங்கில் உங்களை எல்லாரும் சொல்கிறோம் இல்லையா. அதனால காலங்காலத்தில் ஃப்ரெஷ்ஷாக பாலை கறந்து ஃப்ரெஷ்ஷாக டிகாஷன்லாம் போட்டு
அப்படி காப்பி சாப்பிடுவா இல்லையா, அதனால அப்படி சாப்பிட்றதுக்கு பால் வேணும், அந்த பால் கறக்கிறதுக்கு கோனார் வேணும். அதனால அப்படிப்பட்ட கோனார் வரலன்னு காலங்காலத்தில் வாசல்லையும் மேலேயும் போயிட்டே இருப்பா. பால்காரன் வரலன்னு பால்காரன் வரலன்னு போகிற மாதிரி. அதனால அப்படிப்பட்ட பசுக்கள் இருந்த பாலே அத்தனை கூட்டங்கள் இருக்கிற பாலை வந்து ஒத்தன் கறந்தானம். அதனால அப்படிப்பட்ட பலசாலி. அதனால ஆயர் குலத்தில் பார்த்தா பால் சமிருத்தியாக இருக்கு. அங்கே வந்து செலவே கிடையாது. ஆயர் குலத்தில் எல்லார் வீட்லேயும் பால் இருக்கு. இப்போ பால் இருக்குன்னு என்ன பண்ணுவா, அதுக்கு செலவே இருக்காது. எல்லார் வீட்லேயும் பால் இருக்கு, எல்லார் வீட்லேயும் தயிர் இருக்கு, எல்லார் வீட்லேயும் வெண்ணெய் இருக்கு. என்ன அதில் விற்க முடியுமா? இருந்தாலும் விற்கிறார். அதனால ஆயர் குலத்தில் பார்த்தா பால் சமிருத்தியாக இருக்கும். கிருஷ்ணன் பிறந்தோடனே பார்த்தா சொன்னோம் இல்லையா, மேலே பார்த்த முன்னாடி பார்க்கும்போது ஒரு படி பால்னா ஒரு படி நெய் கிடைக்கும். அப்படி சமிருத்தியமாக இருக்கும். அங்கே ஃபுல்லாக எல்லா செழிப்போட இருக்கும். அதனால வாங்குபவர்களும் இல்லை. அதனால நமக்கு பால் வேண்டும் என்று கறப்பதில்லையாம். அதனால பால் வேண்டும் என்று கறப்பதில்லையாம். அதனால என்னன்னா இவன் வந்து பால் வேணும், நம்ம பாத்துக்கு பால் வேணும், ஷார்ட் ஃபாலாக இருக்குது, விற்கணுங்கிற மாதிரிலாம் கறக்கிறது இல்லையா. அதனால பாலை கறக்கணும். அதனால கறக்கும் போது பகைவர்கள் புகுந்தால் அவர்களை விரட்ட வேண்டும். அதனால எனிமீஸ்லாம் வருவா இல்லையா, பகைவர்கள்லாம் படையெடுத்துன்னு வருவா. அவளை விரட்டணும்னா பலசாலிலாம் வேணும். அதனால அதற்காக கறப்பது என்கிற உடற்பயிற்சி செய்வானாம். அதனால அவன் என்ன பண்றான், அங்க இருக்கிறவாள் நானே கறக்கிறேன்னு பாலை கறக்கிறதுனால பால் கறக்கிறதுங்கிறது ஒரு உடற்பயிற்சிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். பால் கறக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. நிறைய உடற்பயிற்சி எல்லாம் பண்றோம். அதனால யோகா எல்லாம் பண்றோம், பலவிதமான ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்றோம், பலவிதமான ஆசனங்கள்லாம் பண்றோம். அதுல பலவித போஸ்கள்லாம் இருக்கு இல்லையா. அதனால பால் கறக்கிறதும் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் தான் அது. அதனால அந்த பொசிஷன்ல உட்காந்து அந்த கைகளை வச்சுட்டு பால் கறப்பா இல்லையா, அப்படி கறக்கும் போது காலை வந்து குந்தின்னு உட்காந்துருப்பா. அந்த மாதிரி உட்காந்துருக்கிறது ஒரு யோகாசனம் தான். அதனால அப்படி வந்து என்ன உடற்பயிற்சின்னு சொல்லுவோம். அதனால அது உடற்பயிற்சி. என்ன முன்னாடி வந்து சாதாரணமா ஒரு பிளே கிரவுண்டில் கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு அவள் பிளே கிரவுண்டில் போய் உடனே இறங்கி அவள் வந்து உடனே பேட்டை தூக்கின்னு போகிறது இல்லையா. அதுக்கு முன்னாடி போய் என்ன பண்ணுவான், நிறைய உயற்பயிற்சி எல்லாம் பண்ணுவான். ஃபுட்பால் மேட்சாக இருக்கட்டும், வாலிபால் மேட்சாக இருக்கட்டும், நிறையா அதனால எல்லாரும் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவா, உடற்பயிற்சி. அதில் மாதிரி நடனம் ஆடுறவாளாக இருக்கட்டும், அதுக்கு ஒரு அவளாக என்ன பண்ணுவாள், ஒரு உடற்பயிற்சி பண்ணிட்டு தான். அதனால உடம்பை வந்து அப்படி பலசாலியாக வச்சுக்கணும். அந்த நடனம் ஆடணும்னு சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு யோகாசனம் மாதிரி தானே, உடற்பயிற்சி மாதிரி தானே. அவள்லாம் என்ன பண்ணுவா, அந்த மாதிரி யோகாசனங்கள்லாம் பண்ணி உடற்பயிற்சிலாம் பண்ணி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இவாள்லாம் என்ன சண்டைக்கோசரம் இவாள்லாம் ரெடியாக இருக்கணும். இவாள்லாம் பலசாலி, ஆனால் சண்டை போடணுன்னே அதுக்கு முன்னாடி அதனால உடற்பயிற்சியெல்லாம் பண்ணி ரெடி இருப்பாளாம். அப்படி வந்து கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து, அப்படிப்பட்ட கணங்கள்னு பசுமாட்டுக்கெல்லாம் கறந்து செற்றார் பிளழைய சென்று திருச்செய்யும். கிருஷ்ணனுடைய குணங்கள்ல குற்றம் சொல்பவன் நமக்கு பகைவன். பெருமாள் தூஷணம் எல்லாம் பண்ணக்கூடாது. பெருமாள் இப்படிப்பட்டவன் தூஷணங்கள்லாம் பண்றான்னு நமக்கு பகைவன். அதனால ராமனிடத்திலிருந்து வந்த விபீஷணன், ராமன் வரான். ராமன் இருக்கும்போது விபீஷணன் அங்கேருந்து வரான். அங்கேருந்து வரும்போது அவன் வந்து பகைவன் இல்லையா. அவனால ராவணனோட தம்பி தான் இல்லையா விபீஷணன். அவன் வந்து பெருமாள் திருவடியை பட்டுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரான். அங்கேருந்து வரும்போது அவன் பகைவன், ராமனுக்கு பகைவன். அதனால எனக்கும் பகைவன் என்று சொல்லானா அங்கதன் என்ன பண்றான், இவன் ராமனுக்கு இவன் பகைவன், நமக்கு மாத்திரம் இல்ல ராமனுக்கு பகைவன், அதனால நமக்கும் பகைவன் அங்கதன் அங்க சொல்றாராம். அதனால சீதையை வந்து பூர்ணமாக, அதனால கீதையில என்ன பண்ணுவான், கீதையெல்லாம் பூர்ணமாக அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றாராம். கண்ணன் வந்து இது யாருக்கெல்லாம் உபதேசிக்க கூடாது, சில விஷயங்கள்லாம் வந்து கத்துக்கிறோம், உபதேசங்கள்லாம் மாறுது, மந்திரோபதேசங்கள்லாம் மாறுது. மந்திரோபதேசங்கள்லாம் ஆனால் சில பேருக்கு தான் சொல்லலாம், சில பேருக்கு சொல்லக்கூடாது. என்ன பண்றா, இப்ப பார்த்தா காயத்ரி மந்திரம் இருக்கு. காயத்ரி மந்திரங்கிறது ஒரு உயர்ந்த மந்திரம். அது அந்த அஷ்டாட்சர மந்திரமா இருக்கும், சுதர்சன மந்திரம் இருக்கும், கருட மந்திரம், அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் பார்த்தா நம்மளே பார்த்து புக்களால படிக்கக்கூடாது. அதெல்லாம் பெரியவாளோட உபதேசம் பெற்றிருக்கணும். அப்புறம் தான் நம்ம ஜபங்கள்லாம் பண்ணணும். அப்படிப்பட்ட காயத்ரி மந்திரம் வந்து என்ன நடக்கிறது, அஷ்டாட்சர மந்திரமா இருக்கட்டும், காயத்ரி மந்திரமா இருக்கட்டும். இப்போ பார்த்தா செல்போன்ல பார்த்தா ரிங்டோனா ஓடின்னு இருக்கு. ஆத்துல பார்த்தா டிவியில பார்த்தா காயத்ரி மந்திரம் ஓடுறது. அதனால காயத்ரி மந்திரத்தை என்ன பண்றாங்கன்னா சில பேர்லாம் பாட்டாலாம் பாட ஆரம்பிச்சுட்டா. அதனால அந்த மாதிரி அஷ்டாட்சர மந்திரமாக இருக்கட்டும். அப்படிப்பட்ட கீதை வந்து அப்படி உயர்ந்தது. அப்படிப்பட்ட கீதையெல்லாம் வந்து யாருக்கெல்லாம் உபதேசம் பண்ணணும்னு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்றாராம். அதனால இது யாருக்கெல்லாம் உபதேசிக்கணும்னா யாருக்கெல்லாம் உபதேசிக்க கூடாதுன்னு சொல்லாராம். அதனால யாருக்கெல்லாம் உபதேசிக்க கூடாதுங்கிறத மாத்திரம் சொல்லாதனால யாரெல்லாம் தவம் செய்யாதவர்களுக்கு இதை உபதேசம் பண்ணக்கூடாது. அதனால கீதையை வந்து யாரெல்லாம் தபஸ் பண்ணாதவர்களுக்கு இதை உபதேசம் பண்ணக்கூடாது. அப்புறம் என்னிடம் ரெண்டாவது யாருன்னு கேட்டா, என்னிடம் பக்தி இல்லாதவருக்கு, பகவான்கிட்ட யாரெல்லாம் பக்தி பண்ணலையோ, யாருக்கெல்லாம் பகவத் குணங்கள்ல ஈடுபாடு இல்லையோ, அதனால என்னிடம் பக்தி இல்லாதவருக்கு. அப்புறம் பணிவிடை செய்யாதவருக்கு, யாரெல்லாம் வந்து சேவா பண்ணணும், சேவைகள்லாம் பண்ணணும், மற்றவாளுக்கெல்லாம் உதவணும்,
அதனால சர்வீஸ் பண்றவாள் இல்லாதவாளுக்கெல்லாம் இதை சொல்லக்கூடாது. அப்புறம் என்னுடைய கல்யாண குணங்களில் எவன் ஒருவன் பொறாமை வைத்திருக்கிறானோ அவனுக்கு உபதேசம் செய்கிறான். பெருமாளோட கல்யாண குணங்கள் அப்படிப்பட்ட அவனோட கல்யாண குணங்கள்ல யாரெல்லாம் பொறாமப்படுறானோ, இந்த பெருமாள் இப்படி எல்லாம் பண்றானே நம்ம பண்ண முடியலன்னு யாரும் நினைக்கிறவா இருக்கா போல இருக்கு. அதனால அதான் கிருஷ்ணன் நினைக்க, என்ன அவனுக்கு தெரியும் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு அப்பயே தெரியும் இல்லையா. அதனால பெருமாளோட கல்யாண குணங்கள்ல யாரெல்லாம் பொறாமை கொள்கிறானோ அவனுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது என்று கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு கீதையை பற்றி சொல்லாத, யாருக்கெல்லாம் உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு. இதனால் பகவானின் குற்றம் சொல்பவன் மகாபாபி என்று சொல்லதாயிற்று. அதனால பகவானை பற்றி யாரெல்லாம் பகவான தோஷமா சொல்லாலோ, அவனோட குணங்களை பற்றி குற்றமா சொல்லாலோ அவெல்லாம் மகாபாவி என்று சொல்கிறதாம் சாஸ்திரம். அதனால செற்றார்னா கிருஷ்ணனுடைய அப்படி செற்றார் திரளுடைய பகைவர்கள். அதனால கர்வத்தை அழிப்பது, அதனால திரளழியன்னு அவளோட கர்வத்தை அழிக்கிறது. அதனால சில இடத்துலலாம் பார்த்தா சண்டை போடுறான்னு கேட்டா என்ன பண்றான், பெருமாள் சண்டை போடுறான்னா அவள் அழிப்பதோட நோக்கம் இல்லை, அவள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கர்வத்தை அழிக்கிறான். அதனாலதான் திரளழிய சென்று செய்யும். பகைவர்கள்லாம் உள்ளே வரும் வரை காத்திருக்க மாட்டார்கள். அதனால பகைவர்கள்லாம் உள்ள வரும் இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிடும். இது மாதிரி சண்டைக்கெல்லாம் வரான்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அவளுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சிடும். உள்ள வர வரையும் காத்திருக்க மாட்டாளாம். அவர்கள் இருக்கும் இடத்துல சென்று போர் புரிவார்கள். இவ என்ன பண்ணுவா, அவ இருக்கிற இடத்துல போய் சண்டையெல்லாம் போட்டுருவா. எதுக்குன்னு கேட்டா, இந்த இடத்துல அவெல்லாம் பகைவர்கள்லாம் உள்ள நுழைஞ்சான்னா அங்க பெண்கள்லாம் இருப்பாள், குழந்தைகள்லாம் இருப்பாள், வயது முதிர்ந்தவர்களாம். இவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று அவர்கள் இருக்கும் இடத்தில் சென்று சரி செய்யும்னு அப்படிப்பட்ட யுத்தங்கள்லாம் பண்ணுவாளாம். சென்று சரி செய்யும் குற்றமன்றில்லாத கோவலர், குற்றம் இல்லாத கோவலர் தான் போர்க்கொடியே. அதனால போர் புரிவன் என்னன்னா ஆயுதம் தரிக்காமல் போவது குற்றம். அதனால குற்றமன்றில்லாத கோவலர் என்னன்னா ஆயுதம் தரிக்காம ஒரு சண்டைக்கு போறான்னு வச்சுக்கோங்க, யுத்தத்துக்கு போறான். யுத்தங்கள்லாம் போகும்போது கையில எந்த ஆயுதமும் இல்லாமல் போவா. அதனால நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிளா சொல்லல என்னன்னா, ஒரு டாக்டர் போறார், ஒரு டாக்டர் போய் ஒரு வீட்டுக்கு போய் ஹவுஸ் சர்ஜன் வீட்டுக்கு போய் அவளுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்றா. இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வரான்னா அங்கே மருத்துவர் வியாதியை மருந்துனால செதஸ்கோப்பெல்லாம் எடுத்து வரலன்னு குற்றம். டாக்டர்கள்லாம் என்ன பண்ணுவா, டாக்டர்லாம் கழுத்தில் மாட்டிகிட்டே இருப்பா பாருங்க, செதஸ்கோப் மாற்றின்னு இருப்பா இல்லையா. அதை எடுத்துகிட்டு வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, நான் டாக்டரை கூட்டின்னு வரோம். கூட்டின்னு வந்தோடனே அவர் ஐயோ நான் மறந்து போயிட்டேன், செதஸ்கோப் எடுத்துன்னு வரலையே, இந்த இன்ஜெக்ஷனுக்கு வேண்டிய அந்த உபகரணங்கள்லாம் எடுத்துன்னு வரலையே சொல்லுவா இல்லையா. அப்படி இருந்தால் அந்த மாதிரி இல்லாமல் அது என்பது குற்றம். அதனால விவாகத்திற்கு திருமலை சென்றவன் பெண்ணை அழைத்து வராது போல் விவாகத்திற்கு போறானாம். விவாகத்திற்கு திருமலைக்கு போறான், கல்யாண மண்டபத்துக்கு அழைச்சின்னு போறான். அங்கே போய் நின்றுட்டு நான் பெண்ணை அழைச்சின்னு வரலையே மறந்து போயிட்டேன்னு சொல்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அதனால மாங்கல்யத்தை எடுத்து வர மறந்துமா, கல்யாணம் ஆச்சு, திடீர்னு பார்த்தா மாங்கல்ய தாரணம் வாங்கணும், திருமங்கலத்தை ஆகணும் தேடிருந்தக்கா, அச்சோ நான் மறந்து போச்சு ஆத்திலே வச்சுட்டு வந்துட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும். அதனால குற்றமன்றில்லாத இவ்வாறான குற்றம் இவர்களிடம் இல்லை. குற்றமன்றில்லாத அப்படிப்பட்ட குற்றங்கள்லாம் இல்லையாம் இவர்கள்ட்ட. குற்றமன்றில்லாத கோவரதம் பொற்கொடியே, அப்படிப்பட்ட பொற்கொடியே உள்ள இருக்கிறவளை பார்த்து சொல்லலாம். அதனால பகவான் குறைவண்டமில்லாதவன். அதனால குறைவண்டமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க வழியாது, அப்படிப்பட்ட குறைவண்டமில்லை பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம். குறைவண்டமில்லை மறைமூர்த்தி கண்ணா நிறைய எங்க பார்த்தாலும் ஃபேமஸ் பாட்டு, ஏன்னா எம்எஸ் பாட்டு இருக்கா இல்லையா, அதை பார்த்து இப்போ எல்லாரும் நிறைய பேர் பாடுறான். அப்படிப்பட்ட பகவான் அவனுக்கு எந்த விதமான குறையுமே கிடையாது. குறைகள்லாம் நமக்கு தான் இருக்கு, நம்மள்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் அவன்கிட்ட கொடுக்குறோம். அதனால அந்த குறையை அவன் திரும்பி வச்சுக்கிறது இல்லை. அது அவனுக்கு எல்லாமே ஒண்ணுமே இருக்காது, அதெல்லாம் இல்லாத இருக்கக்கூடியவன் பகவான். அதனால அப்படிப்பட்ட பகவான் குறைவன்றம் இல்லாதவன். அதனால கோபர்கள் துர்பிக்ஷம் முதலிய குறைகள் உள்ளவராயினும் குற்றமொன்று இல்லாத இவர்களுக்கெல்லாம் பார்த்தா கோபர்களுக்கெல்லாம் அந்த கோபியர்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டா துர்பிக்ஷம். அதனால முதல் நிறைய குறைகள்லாம் இருக்கும், இருந்தாலும் அவெல்லாம் குற்றமொன்று இல்லாதவர்கள். அதனால ஏன்னா ருக்மணியோட பார்த்தா ருக்மணியும் கிருஷ்ணன் உட்காந்துருக்கான். கிருஷ்ணன் என்ன பெருமாள் பகவன் நாமத்தை சொல்லி பகவான்கிட்ட சொல்லியாச்சுன்னா அந்த நமக்கு எல்லாமே போயிடும். அதனால சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அந்த குற்றங்கள் எல்லாத்தையும் எதுவாக இருந்தாலும் அவன் வாங்கிக்கிறான். ருக்மணியும் கிருஷ்ணனும் உட்காந்துருக்கான். ருக்மணியும் கிருஷ்ணன் உட்காந்துருக்கும் போது ஒரு சமயம் திடீர்னு பார்த்தா கிருஷ்ணனுக்கு பார்த்தா ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வருது. ஸோ வாமிட்டிங் சென்சேஷன் வருதுன்னா என்னன்னு கேட்குறா. ருக்மணி பார்த்து என்னாச்சு, ஏதாவது இன்டைஜஷனா, எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிட்டேன், நம்ம ஆற்றுல இருக்காது ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இந்த மாதிரிலாம் ஏதாவது ஃபுட் பாய்சனான்னு கேட்போம் இல்லையா. ஃபுட் பாய்சனா இல்லை வெளியில் போய் ஏதாவது வேண்டாத சாப்பாடுலாம் சாப்பிட்டேல டைஜஷன் ஆகலையா, இந்த மாதிரி நம்மலாம் கேட்குறோம். அது மாதிரி ருக்மணியும் கேட்குறாங்க கிருஷ்ணனை பார்த்து என்னாச்சு, வெளியில் நிறைய இடத்துல போயிட்டு வந்திருக்கேல, அங்கே மாதிரி ஏதாவது சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வந்தேடா டைஜஷன் ஆகலையா, ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆகிட்டுதான்னு கேட்குறானா. அப்போ கிருஷ்ணன் என்ன சொல்லலான்னா, ஒன்றும் இல்லை, என்னோட பக்தன் ஒருவனுக்கான்
அவன் என்ன பண்றான், தினம் மாட்டுக்கு வந்து அந்த காலத்துல பார்க்கலாம், அந்த மாட்டு சம்பந்தப்பட்ட வாழ்க்கைலாம் அந்த விஷயங்கள்லாம் தெரியும். கழனின்னு ஒன்று சொல்லுவா. அதனால அந்த சாதங்கள்லாம் களைஞ்சி இந்த பழைய சாப்பாடு பாடெல்லாம் போட்டு ஒரு பானையில போட்டு அப்படி அப்படி சேர்த்து வச்சிருப்பாங்க. அப்படி கழநீர்லாம் வந்து என்னாச்சுன்னு கேட்டால் வச்சுட்டு போயிருக்கான். அந்த கழனியெல்லாம் தினம் மாட்டுக்கு கொடுத்தா அது புஷ்டியாக இருக்கும், அதனால சாப்பிட்டு பால்லாம் கறக்கும். அதனால அந்தந்த வீட்டில் எந்த மாதிரி சாப்பாடெல்லாம் இருக்கோ அந்த கழனியாக இருக்கும். சில இடத்துல பார்த்தா இப்போ சிட்டிலெலாம் பார்த்தா அந்த மாதிரி எல்லாரும் மாடு வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவோ அவள் வீட்டில் என்ன சாப்பாடெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த மாடு பால் கறக்கும்போது அந்த வாசனையோடு இருக்கும். அதனால அப்படிப்பட்ட கழநீர்லாம் வச்சு கொடுத்துருக்கான். ஒரு நாளைக்கு என்னாச்சுன்னு கேட்டால் பார்த்தா அந்த கழநீரே சாப்பிடக்கூடிய மாடு சாப்பிட முடியாத அளவுக்கு அது ஒரே வாசனை நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிருந்தான். அதனால என்ன பண்ணுறான்னு கேட்டால் அந்த 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 பக்தன் என்ன பண்ணுறான், இது மாடு கூட சாப்பிடாது, அதனால இதை கொண்டு போய் கீழே கொட்டிட்டு கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து அப்படின்னு சொல்லிட்டு கொட்டிட்டு வரானாம் அவன். அதனால விஷம் கலந்த பாலை கொடுக்குறா இல்லையா, பெருமாளுக்குன்னு நம்ம எது கொடுத்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியவனுங்கிறதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள். அதனால அவள்லாம் ஆச்சாரியர்கள்லாம் சாதிச்சதுலேருந்து நான் எடுத்து சொல்கிறேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அழகிசிங்கர் சுவாமிகள்லாம் அவள்லாம் ஆச்சாரியர்கள்லாம் முதல்ல அவள்லாம் சொன்ன கதையிலேருந்து எடுத்தது தான் இது. அதனால அப்படிப்பட்ட பெருமாளுக்குன்னு பிரசாதம் எது கொடுத்தாலும் அவன் ஏற்றுக்கிறான். அதனால தான் நம்ம சாதாரணமாக எது பண்ணாலும் எது சாப்பிட்டாலும் அதை வந்து பகவானுக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடணுங்கிறதுக்கு முக்கியமான விஷயம் இதுதான். அதனால நம்ம ஆற்றுல என்ன பண்ணுறோம், அப்படியே வந்து கிச்சனில் சமையல் பண்ணிகிட்டே இருக்கும், தலையை பண்ணிகிட்டே இருக்கும், அப்படி உப்பு போகிறோமா பருப்பு போகிறோமா அதில் காரம் இருக்கான்னு சொல்லிட்டு வாயில் போட்டுக்கிறா நிறைய பேர் நடக்கிறது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் அவனுக்கு அர்ப்பணம். அதனால அந்த தோஷங்கள் இருந்தாலும் அது தோஷம் நிவர்த்தி ஆகும். அதனால் சாப்பாடு மாத்திரமில்லை, பழங்களாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கிருஷ்ணன் பெருமாள்கிட்ட காமிச்சிட்டு நம்ம சாப்பிட்ற வழக்கம் உண்டு. பெரியவாள்லாம் இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கா நிறைய இடத்துல. அதனால அப்படிப்பட்ட இவாளெல்லாம் பார்த்தா குறைவொன்றும் இல்லாதவன். அதனால அப்படிப்பட்ட அவன் என்ன பண்ணான், கதையை முடிக்கல. அவன் வந்து என்ன ருக்மணிகிட்ட சொல்லாரான், கிருஷ்ணன் பாரு என்னோட பக்தன் அவன் என்ன பண்ணுறான், இந்த கழனி ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப நாற்று அடிக்கிறது, அதை வந்து கீழே கொட்டும் போது கூட அவன் என்ன பண்ணான், சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் வஸ்து அப்படின்னு சொல்லிட்டு கொட்டினான். அதனால எனக்கு அவன் கொடுத்த அந்த கழநீரை நான் ஏற்றுக்காமல் இருக்க முடியுமா, நான் ஏற்றுட்டேன், அதனால தான் வாமிட்டிங் வருதுங்கிறான். அதெல்லாம் பார்த்தா நம்ம சாதாரணமாக எந்த காரியக்கிரமங்கள்லாம் பண்ணும்போது சடங்குகள்லாம் பண்ணுறோம், மாத்திரை விதமாக நிறைய ஹோமங்கள்லாம் பண்ணுறோம், அதனால சிராத்தங்கள்லாம் பண்ணுறோம், நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். எல்லாம் பண்ணி முடிச்சு கடைசியாக பண்ணிட்டு சொல்லும்போது என்ன, சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால அந்த காயேனவாச்ச மனசிந்தீர்வா அதெல்லாம் சொல்லுவோம். எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்லக்கூடிய வார்த்தை, எத்தனை அவதாரம் இருந்தாலும் கிருஷ்ண அவதாரத்தை அங்கே சொல்லுவோம். ஏன்னா அப்படிப்பட்ட என்ன அத்தனை அந்த அவதாரத்தெல்லாம் ஏற்றுண்டானாவும். அதனால அப்படிப்பட்ட அந்த சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் வஸ்துன்னு சொல்லிட்டு எது கொடுத்தாலும் வாங்கிக்கூடிய சக்தி படைத்தவன். அதனால கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரழிய சென்று திரச் செய்யும் குற்றமன்றில்லாத கோவலர்தம் பொற்குடியே. அப்படிப்பட்ட கண்ணன் மாதிரி இவாள்லாம் வந்து குற்றமன்றில்லாத குற்றமே இல்லாதவர்கள் உள்ள இருக்கிறவர்கள். அதனால குற்றமன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே, பொற்கொடியேன்னு கூப்பிடறாளாம். அங்கே ஒன்று அடைமொழி இல்லை, அவளை பெருமையாக கூப்பிட்றா இல்லையா. அதனால இப்படிப்பட்ட பெண்கள்லாம் இவாளுக்கெல்லாம் கிருஷ்ணனுக்கு வேண்டியவள் இவாள்லாம். அதனால பொற்கொடி என்ன, சீதா பிராட்டி ஜனகருடைய குலத்திற்கே புகழை உண்டு பண்ணுபவள். சீதா பிராட்டி என்னன்னு ஜனகருடைய குலத்திற்கே உண்டு பண்ணுவள். ராமனை பர்த்தாக அடைவதனால் இந்த பெருமை நமக்கென்றும் என்று ஜனகன் ராமன் சொல்லும்போது என்ன, ராமனை நீ பர்த்தாவை அடைஞ்சிருக்க. ஏன்னா சீதா பிராட்டின்னு ராமனோட மனைவின்னு சொல்லுவா, தசரதோட மருமகள் சொல்லுவா. அதனால ஆவிக்கோர் பற்று கொம்பு நின்னலேன் அருகின்றிலேன். அதனால கொடி கொம்பை தானாகவே பற்றி கொள்ளும். அதனால கொடியெல்லாம் என்ன பண்ணோம், சாதாரண கொடியெல்லாம் படர ஆரம்பிச்சிடும். கொடியெல்லாம் படர்ந்தோடனே பக்கத்தில் ஒரு கொம்பு வச்சா அது போய் தானே பிடிச்சிக்கும். அதனால சில பேர் வந்து அந்த கொடியில் போய் சுற்றி விட்டால் கூட அது தான் எப்படி போகுமோ அப்படி தான் போகும், அதுக்கு தேவையான இடத்துல போய் பிடிச்சிக்குமாம் அது. அதனால நீயும் கண்ணனாகிய ஒரு கொம்பை பற்றி வாழ வேண்டாம், அதனால வாழ வேண்டாமா, அதனால அப்படிப்பட்ட கிருஷ்ணனோட இருக்க வேண்டாமா, நீங்கள எங்கெல்லாம் அங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கமே. கோவலதம் பொற்கொடியே, அப்படிப்பட்ட பொற்கொடியே அவளை கூப்பிட்றா, அழமொழியாக கூப்பிட்றா. புற்றரவல் புனமையிலே போதராய். புற்றவர்கள்னா புற்றில் வசிக்கும் பாம்பு பயமற்றதாக இருக்கும். அதனால புற்று அரவல்கள்னா புற்றுல இருக்கக்கூடிய ஒரு பாம்பு. அது எப்படி இருக்கும், அதுக்கு தான் பயம் உண்டா? ஒரு புத்துல இருக்குன்னு பார்த்தா நம்ம தான் பயந்துன்னு போகிறோம். பாம்பு புத்து இருக்குன்னு சொல்லிட்டு தள்ளி போகிறோம். இங்கே ஒரு பாம்பு புத்து இருக்குடா, பாம்பு ஏதாவது வரப்போகிறது பயப்படணும், நம்ம பயந்துன்னு போகிறோம். அந்த பாம்புக்கு ஏதாவது பயம் இருக்குமா? அதனால அது இருக்காது. அதனால படத்தை விரித்து அந்த பாம்பு உள்ளே இருந்து அந்த புத்துலேருந்து படத்தை விரித்து அப்படி காட்டும். அதனால அந்த படத்திற்கு அந்த படத்தை தொட்டு பார்க்கலான்னு யாரும் தொட்டு பார்க்க முடியுமா நம்ம? அதனால அந்த படத்திற்கு பார்த்தா மிருதுவான தன்மை, அந்த படத்தில் பார்த்தா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் மகளமாக விரிப்பதால் அது அழகு பெற்று இருக்கும். அதனால சாஃப்டாக இருக்கும். அப்படி படத்தெல்லாம் எடுத்து விழுக்கும்போது பார்த்தா வெளியில் பார்க்கும்போது ஃபோட்டோலாம் போடுறா இல்லையா,
அப்படி பாம்பு அழகாக நர்த்தனம் ஆடுற மாதிரி இல்லை. அதனால பார்த்தா அப்படி அழகாக இருக்குமாம், சாஃப்டாக இருக்குமாம். அதனால மங்களாசாசனம் செய்து கொண்டிருக்கும் திரௌபதியை கல்குலை பார்த்த பெண்கள் தாம் புருஷனா, அதனால மங்களாசாசனம் திரௌபதி மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற பெண்கள்லாம் கூட அவளோட அல்குல்ல இடையெல்லாம் பார்த்து அவளோட சௌந்தரியத்தை பார்த்து அழகாக பார்த்து தான் ஆணாக பிறக்கவில்லையே, புருஷர்களாக இல்லைன்னு சொல்லிட்டு அவள் நினைத்தார்களாம். அப்படிப்பட்ட புற்றவர்கள் புனமையிலே அப்படிப்பட்ட அழகா இருப்பவளை பற்றி வர்ணிக்கிறாளாம் அவங்க. புற்றவர்கள் புனமையிலே போதராய், புனமையிலே போதராய்னா பம்பாசரஸில் ராமன் சீதையை பிறந்து என்ன பண்ணுறான், பம்பாசரஸில் அவள் ராமாயணத்தில் போகும்போது பம்பாசரஸில் ராமன் சீதையெல்லாம் பிறந்து துயரத்தோடு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஒரு பெண்மையில் ஆண்டாள் நாச்சியார் அந்த நாச்சியார் திருமொழியில் அந்த குயிலை பார்த்து சொல்லலாம். குயிலை பார்த்து அந்த 2 குயில்கள்லாம் செண்பக தோட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் செண்பக தோட்டம்னு ஒரு இருக்கும். செண்பக தோட்டத்தில் 2 குயில்கள் ஜோடியாக உட்காந்து அவளை 2 பேரும் காதல் பேசி நிற்கலாம். அதை பார்த்து அந்த மாதிரி இங்கன்னா ராமன் சீதையை பிரிந்து துயருடன் இருக்கும்போது ஒரு பெண்மையில் தன் பர்த்தாவான மயிலுடன் தோகை விரித்து ஆடி நர்த்தனம் பண்ணுறதா. 2 பேரும் சேர்ந்து 2 மயில்கள்லாம் பார்த்தா பர்த்தாவான மயிலுடன் சேர்ந்து தோகை விரிட்டு நர்த்தனம் எல்லாம் செஞ்சுருக்கு என்று வர்ணித்து இந்த பெண்மையிலே ராவணன் தூக்கி கொண்டு செல்லவில்லையே, அப்போ ராமன் நினைக்கிறானா இப்படிப்பட்ட பெண்மையில் இதை போய் தூக்கின்னு போகாமல் சீதையை தூக்கின்னு போயிட்டானே, அதனால அப்படி பெண்ணே நீயும் பெண்மையிலே போல கண்ணனிடத்தில் நடந்து கொள்ள வேண்டாமா, அப்படிப்பட்ட பெண். அதனால புனமையிலே புற்றரவர்கள் புனமையிலே பொற்கொடியே, புற்றரவர்கள் புனமையிலே போதராய் என்று அப்படி வர்ணிக்கிறாளாம். அப்படிப்பட்ட பெண் அவள், அழகு படைத்தவள், அதனால இடையே உடையவள் சொல்லி கவிஞர்களோட வர்ணனை இல்லையா, அதனால ஆண்டான ஒரு கவிஞர் தானே, அதனால அப்படி வர்ணிக்கிறாளாம். புற்றவர்கள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. சுற்றத்து தோழிமார் என்ன, மற்ற தோழிகள்லாம் எல்லாரும் வந்தாச்சு. ஆயர்பாடுகள் அனைவருமே தோழிகள். அதனால என்ன பண்ணுவா, கோவிலுக்கு அவெல்லாம் சேர்ந்து தான் போவா. ஒரு வில்லேஜ் இருக்கு, சின்ன வில்லேஜில் இருக்குன்னு அங்கே பார்த்தா தோழிகள்லாம் சேர்ந்து ஒன்னா தான் போவா, கோவிலுக்கெல்லாம் போவா. அதனால அப்படி போற வழக்கம். அதனால புராணம் கேட்பது போன்ற சத்விஷயங்களும் ஒருவருக்கொருவர் தோழர்களாக இருப்பது சகஜம். அதனால புராணங்கள்லாம் கேட்கணும், அதனால உபன்யாசங்கள்லாம் நடக்குதுன்னு அவெல்லாம் சேர்ந்து போவா. இப்போ வயசானவெல்லாம் பார்த்து பாருங்க, அந்தந்த கோயிலுக்கு போடி அந்தந்த வயசுக்கூடிய இருக்கிற பெண்கள்லாம் அந்த மாதிரி போவா. அதனால அங்கே இருக்கிற தோழிகள்லாம் ஒன்றா சேர்ந்து போவா. அதனால புராணங்கள்லாம் கேட்கணும், பெரியவாள்லாம் போவாள், அவள்லாம் பக்கத்தாத்து மாமி எத்தாத்து மாமி எல்லாரும் கூப்பிட்டு சேர்ந்துட்டு மாமி வாங்கோ இன்னைக்கு இங்கே உபன்யாசம் நடக்கிறது, அந்த கோயில் இந்த உபன்யாசம் நடக்கிறது, எல்லாரும் வாங்கோ நம்ம எல்லாம் சேர்ந்து போகலாம் சொல்லிட்டு கூப்பிட வழக்கம் இல்லையா. அதனால சத்விஷயங்கள்லாம் ஒருவருக்குற தோழர்களாக இருப்பது சகஜம். அந்த மாதிரி மற்ற தகாத காரியங்கள் சிநேகர்களாக இருப்பது போற்றத்தக. அது மாதிரி நீ என்ன பண்ற, மற்ற தகாத விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதனால அதெல்லாம் நீ படுத்து நிற்க. அதனால எல்லாரும் சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயம் இது. அதனால எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம பெருமாளை சேவிக்கணும், எல்லாரும் சேர்ந்து தான் போற வழக்கம். அதனால புராணங்கள் கேட்கும்போது இப்போ எல்லாரும் சேர்ந்து தான் போவோம். அது மாதிரி இல்லாமல் நீ படுத்து நிற்கு. அதனால புற்றவர்கள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் நாங்கள்லாம் வந்துட்டோம், எல்லாரும் சேர்ந்து போய் கிருஷ்ணானுபவம் பண்ணணுக்கிறதுக்கோசரம் நாங்கள்லாம் வந்திருக்கோம். நீ இன்னும் படுத்துருக்க, நீ மாத்திரம் தனியாக கிருஷ்ணன் அனுபவிச்சுருக்க, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். முதல்ல பார்த்தோம், எல்லாரும் சேர்ந்துன்னு நம்ம ஆற்றுல ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணால் என்ன பண்ணுவோம், தனியாக வச்சுன்னு யாராவது கிச்சனில் வச்சுன்னு யாராவது சாப்பிடுவாளா இல்லையா. அதனால ஆற்றுல இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஸ்வீட்லாம் சாப்பிடுவோம். அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து நம்ம கிருஷ்ணனை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த நோன்பெல்லாம் நம்ம நோக்குறோம். நீ உள்ள படுத்து நிற்கி. அப்படிப்பட்ட புற்றவர்கள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் எங்கே வந்துட்டோம்னா நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட. உன்னோட வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டிலலாம் பார்த்தா முத்தம்னா அந்த காலத்து வில்லேஜ் வீட்டில் இருக்கலாம் பார்ப்போம். உங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்கிறதுக்கு முற்றம் புகுந்துன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் வந்தால் ஒரு முற்றம்னு இருக்கும், அந்த மாதிரி ஓப்பனாக இருக்கும், ஜன்னல்லாம் இருக்கும், காற்றெல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு முற்றம் புகுந்துன்னா பெண்ணே நோன்பை கருதி கண்ணனை அடைய உன்னோட முற்றத்தில் வந்து சேர்ந்தனர். அதனால பெண்ணை பார்த்து சொல்ல உள்ள இருக்கிறவளை பார்த்து நாங்கள்லாம் வந்துட்டோம். அதனால ஊரில் இருக்கிற எல்லாரும் பெண்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டோம், வந்து காத்து நிற்கும். நீ இன்னும் தூங்குறியே, படுத்துருந்துக்கியே, ஏந்துக்கலையே. அதனால கும்பகர்ணனோட அந்த தூக்கங்கள்லாம் உனக்கு எல்லாம் சேர்த்து அவன் கொடுத்துட்டான் போல இருக்கு. அதனால இவாள நினைச்சிருக்கா, தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சிருக்கா. ரெண்டாவது முதல்ல பார்த்தா கிருஷ்ணானம் பண்ணிருக்கோன்னு நினைக்கிற பாதியில. அதனால கூப்பிட ஏந்திருக்கலையே, கதவை திறக்கலன்னு உடனே இவன் என்ன தூங்கிட்டு இருக்கா, நிஜமாவே தூங்குறான்னு நினைச்சு தூங்கிட்டு இருக்கே. நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம். அதனால ஒத்தொத்தரா வராம எல்லாரும் சேர்ந்து கூட்டமா வந்திருக்கோம், உன்னோட வீட்டுக்கு வந்திருக்கோம். எல்லாரும் சேர்ந்து உடனே அழிச்சுன்னு போனோம். எங்களோட நோக்கம் என்னன்னா நாங்கள் மாத்திரம் போயிருப்போம், கிருஷ்ணாரம் பண்ணதுக்கு நாங்கள் மாத்திரம் போயிருப்போம், உன்னை விட்டுட்டு போயிருப்போம். அதனால முதல்ல நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், சங்கல்பம் பண்ணிட்டோம். எப்படி சங்கல்பம் பண்ணிட்டோம்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து விரதம் இருந்து கண்ணனை அடைவோங்கிற சங்கல்பம்லாம் பண்ணிட்டோம். அந்த ரீதியில நீயும் எங்களோட சேர்ந்து தான் இருந்த.
அதை நீ மறந்து போயிட்ட, அதை மறந்து போய் நீ தூங்குற, நீயே தனியாக கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் நாங்கள் மறக்கலை. அதனால அந்த மாதிரி நாங்கள்லாம் நீ செஞ்ச மாதிரி மறக்காம நீ நிஜமாவே தூங்கிட்டு இருக்கேங்கிறது நம்பிண்டு உன்னோட வீட்டு வாசல நாங்கள்லாம் வந்திருக்கோம். அதனால பகவன் நாமா சொல்றதுக்கு எல்லாரும் சேர்த்து வந்திருக்கோம். அதனால பகவன் நாமா பாடாம நாங்கள்லாம் பாடின்னு இருக்கோம், நீ வந்து சேர்ந்துக்கோ, எங்களோட கோஷ்டியில சேர்ந்துக்கோ, பகவன் நாமா பாடலாம், அதனால சங்கீர்த்தனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். அதனால பகவானின் நாமத்தை சொன்ன உடனே அருகிலுள்ள அனைவருமே எழுந்து உறக்கமாகிற அசுத்தியில விடுபடுவார்கள். பகவானோட நாமத்தை சொல்லணும். பெருமாள் நாமத்தை சொன்னோடனே பார்த்தா சில பேர் தூங்குறவாள்லாம் கூட எழுந்திருப்பா. தூங்கிட்டு இருக்கிறவாள்லாம் என்ன பண்ணுவா, கதையெல்லாம் சொல்லும்போது தூங்குவா. சில பகவான் நாமான சில கதைகள்லாம் சொன்னேன், ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தா இல்லை, முதல் பாசுரத்தில் பார்த்தோம். அங்கே உள்ள இருக்கிற பெண்ணுக்கு வந்து தூக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, தூங்கிட்டே இருக்கான். இப்போ வெளியில் இருக்கிறவாள்லாம் பகவானோட கதையெல்லாம் சொல்ல, அதனால பகவானோட கதையெல்லாம் எதுக்கு சொல்லான்னு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த பூதனை கதை சொல்ல, சகடாசுரன் கதையெல்லாம் சொல்ல, திருநாவத்தின் கதையெல்லாம் சொன்னால் ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பகவானோட கதைகள்லாம் கேட்டு காதில் விழுந்தோடனே எழுந்திருப்பாங்க. அந்த கதைகள்லாம் கேட்டு கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஆயிடுத்தோன்னு நினைச்சுன்னு திடுக்கிட்டு எழுந்திருப்பான்னு சொல்லிட்டுக்கோ அந்த கதையெல்லாம் சொல்கிறா. அந்த மாதிரி இங்கே பகவானோட நாமத்தை வந்து சொன்ன உடனேயே அருகில் உள்ள அனைவருமே எழுந்து என்ன தூங்குறவாள்லாம் என்ன பண்ணுவாளாம், உறக்கமாகிற தூக்கத்திலேருந்து எழுந்திருப்பாளாம். அசுத்திங்கிறது தூக்கங்கிறது உறக்கமாகிற அசுத்திங்கிற, அதனால தூங்கி எழுந்தினோடனே அது விழுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ தூங்கி எழுந்தினோடனே உடனே மேலே படாதுங்க, தூங்கி எழுந்துன்னு வந்திருக்கேன், படுக்கையில் படுத்துட்டா வாழை சொல்லுவோம் இல்லையா. அதனால நம்ம படுக்கும்போது நம்ம வந்து சவ மாதிரி படுத்துனுக்கோம் இல்லையா. அதனால நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய அதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அதனால அது என்ன அசுத்திங்கிற சொல்றதுக்கு சொல்லக்கூடியது விஷயம். அதனால அப்படிப்பட்ட அசுத்தியில படுத்துட்டுப்பா எல்லாரும், அந்த படுக்கையில படுத்துட்டுக்கா அந்த அசுத்தி அதனிலேருந்து விடுபட்டு வெளியில வருவா. அதனால நீயும் இன்னும் உறங்குகிறாய், படுக்கையிலே படுத்துட்டுக்கியே, இன்னும் அசுத்தமாக இருக்கிறாயே. அதனால முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர் பாட அப்படி கிருஷ்ணனோட நாமத்தை பாடத்துக்கோசரம் நாங்கள்லாம் வந்திருக்கோம். உன்னோட வீட்டு வாசல்ல வந்திருக்கோம், உன்னோட முற்றத்திற்கு வந்திருக்கோம், எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம், அத்தனை பேரும் வந்திருக்கோம், பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வந்திருக்கோம், நீயும் வந்து எங்களோட சேர்ந்து வரணும், சேர்ந்து பாடணும், அந்த எண்ணத்துல நாங்களாம் வந்திருக்கோம். அதனால அப்படிப்பட்ட முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றை குரங்கும் பொருளேலோரம்பாவா. எம்பெருமான் நாமத்தை சொல்லும் போதும் கேட்கும் போதும் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி சொல்றாரு இல்லையா ஆழ்வார் பாசுரத்துல. அதனால மலை எடுத்து கல்மாரி காத்து என்னும் சொல்லும் வகையில் தங்களுடைய அவயங்கள்லாம் தடுமாறிவிடும். அதனால பகவான் நாமத்தை சொல்லும் போது எப்படி இருக்குன்னு கேட்டா ஆடி ஆடி அகம் கரைந்து கண்ணீர் மல்கி இசை பாடி பாடி அப்படி இருக்கும். பெருமாளோட நாமத்தை சொல்ல 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 என்னன்னா ஆடி ஆடி அகம் கரைந்து அப்படி அவருடைய மனசு உருகிடுமா. அதனால பெருமாளோட நாமத்தை அவனோட குணானுபவங்கள்லாம் சொல்லும்போது, அவனோட அவதார நிலைகள்லாம் சொல்லும்போது, அவனோட கதைகள்லாம் சொல்லும்போது பார்க்குறோம். நாராயணன் கதையெல்லாம் சொல்லும்போது அனந்தராம தீட்சிதர் கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. அந்த காலத்து நாராயணத்தை வந்து பட்டத்திரி நாராயணன் பண்ணும்போது அடுத்து வெளியில கொண்டு வந்து பார்த்தா அனந்தராம தீட்சிதர் அவர் வந்து நாராயணன் சொல்லும்போது பார்த்தா அவரே சொல்லும்போது கண்ணில் தாரதாரியா இருக்குமா அந்த கதைகள்லாம் சொல்லும்போது அந்த கிருஷ்ணரோட அனுபவங்கள்லாம். அதனால பட்டத்திரி கிருஷ்ணனை வந்து பார்க்கும்போது அத்தனை பெருமாளோட குணாதிசயங்கள்லாம் பார்க்குறார், குணங்கள்லாம் பார்க்குறார். அது அத்தனையும் என்னன்னா கிருஷ்ணனை போய் நீ கிருஷ்ணா நீ வந்து இந்த மாதிரி அவதாரம்லாம் எடுத்தியே, இந்த மாதிரி நீ கிருஷ்ணன் இப்படி பண்ணியே, அதனால கிருஷ்ணனை அனுபவிக்கும் போது அப்படி கண்ணியில் தாரதாரியா வருதான். அந்த மாதிரி அதனால அனந்தராம தீட்சிதர் நாராயணன் கதையெல்லாம் சொல்லும்போது அவரே எழுவாராம், அவங்க கேட்குறவாளும் அப்படி கண்ணிலேருந்து தாரதாரியா இருக்கும். அதனால சில பேர் வந்து பார்த்தா சில பேர் கதைகள்லாம் சொல்லும்போது உபன்யாசங்கள்லாம் பண்ணும்போது அவள் உட்காந்துருக்க ஏற்றவாள்லாம் இருக்காங்க, பகவானோட அவனோட குணங்கள்லாம் சொல்லும்போது கண்ணிலேருந்து தாரதாரியா தண்ணி வரும், அப்படி அனுபவம் பண்ணுவாளாம். அதனால ஆடி ஆடி அகம் கரைந்து கண்ணீர் மல்கி இசை பாடி பாடி அப்படி எடுத்து அப்படி இருக்கக்கூடிய அந்த கதைகள்லாம் பகவானோட நாமம். அதனால சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி தன்னோட அவயவங்கள்லாம் தடுமாறும். இங்க வந்து என்னன்னு கேட்டா செல்வமாக வளர்க்கப்படும் பெண். இந்த பெண் பார்த்தா ரொம்ப செல்ல பெண் இல்லையா, அதனால கிருஷ்ணனுக்கு ரொம்ப வேண்டியவள். அதனால இந்த பெண் புருஷனை ஆட்டி வைக்கிறாளோ அவன் பெண்டாட்டி. அதனால பெண்டாட்டிக்கு அர்த்தம் சொல்லலாம் அங்க, ஏன்னா புருஷனை யாரெல்லாம் மாட்டி வைக்கிறாளோ அவள் தான் பெண்டாட்டி. அதனால இந்த தன்மை என்னன்னா இந்த காலத்துல பார்த்தா இந்த காலத்துல சொல்லும்போது வியாக்கியாதாக்கள் சொல்லும்போது இந்த காலத்துல கிருஷ்ணன் அந்த காலத்துல அந்த விஷயம் அந்த அர்த்தத்தை இந்த காலத்துல நடக்கிறதாம். அதனாலதான் இந்த தன்மை இந்த காலத்துல எல்லா பெண்களுக்கும் இருக்கும். அதனால அப்படி ஆட்டி வைக்கிறாளாம். அதனால ஆண்டாள் என்ன பண்றாள், தன் கணவனாக ரங்கநாதனை ஆட்டி வைத்தாளாம். அதனால ஆண்டாள் காமிச்ச வழிதான் எல்லாமே. அதனால இந்த காலத்துல இந்த மாதிரி நடக்கிறது என்ன, அதுக்கு வந்து பதில் சொல்லுவாள். பெருமாள் பார்சாதி பெருமாள் மீசை வச்சுருக்கான்னு என்ன சொல்லுவா எல்லாரும், பெருமாளை மீசை வச்சுருக்கா நான் வச்சுக்கூடாது. அதனால வருஷத்துல ஒரு நாள் மீசை இல்லாமல் பெருமாள் சேவை சாதிக்கிற பார்சாதி பெருமாள் இந்த மாசத்துல நடக்கும்னு நினைக்கிறேன். அதனால பெருமாள் பார்சாதி பெருமாள் மீசை இல்லாமல் சேவை சாதிப்பார்.
அதனால அதுக்குன்னு தனி ஸ்பெஷல் சேவை, மீஸ் எல்லாம் பெருமாள் இருக்காருன்னு சொல்லிட்டு ஒரே கூட்டமாக இருக்கும். அதனால இதெல்லாம் வந்து காமிச்சு கொடுத்தே ஆண்டாள் தான். ஆண்டாள் கதையில் நிறைய விஷயங்கள்லாம் நமக்கு காமிச்சு கொடுக்குற மாதிரி. அதனால செல்வ பெண்டாட்டி பெருமாளுக்கு ரங்கநாதருக்கு ரொம்ப வேண்டியவள். அதனால நீ வந்து செல்லமாக இருப்பவள். கிருஷ்ணன் வந்து உன்னை தேடின்னு வந்திருக்கான், கண்ணன் தேடின்னு வந்திருக்கான். அப்படிப்பட்ட பெண்ணை நீ. அதனால செல்வ பெண்டாட்டி நீ அவனுக்கு வந்து செல்லமான மனைவியவே. அதனால நீ படுத்துருக்கிறே. அதனால செல்வ பெண்டாட்டி. அதனால ஆண்டாளம் பார்த்தா கணவனை ரங்கநாதனை ஆட்டி வைச்சாலாம். அதனால ஸ்ரீவல்லிபுத்தூர்ல பார்க்க போனோம். அதனால ரங்கமன்னாராக எழுந்தள்ள இருக்கார் ஆண்டாளும் ரங்கமன்னாரும். பார்த்தா ரங்கமன்னார் அப்படி ஓரமா அப்படி ஒடுங்கி இருப்பார். ஆண்டாள் பார்த்தா அங்கே மிடுப்பா இருக்கும். அங்கே மிடுக்காக அங்கே சேவை சாதிப்பா ஆண்டாள். பார்த்தா அந்த போட்டோ எல்லாம் பார்க்குறோம். பெருமாளை சேவிச்சு ஆண்டாளை சேவிச்சு வாழ்க்கை தெரியும். அதனால எற்றை குரங்கும் பொருளேலோரம்பாவாய். வேலைகள்லாம் செய்து களைப்படைந்திரம் அந்த நீங்கத்து. அதனால வேலைகள்லாம் செஞ்சிருக்கா. அதனால டயர்டா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் தூங்குவது உண்டு. அதனால களைப்பில்லாத போது படுப்பது படுசோம்பலை கொடுக்கும். சில பேர் படுத்துட்டே இருப்பா, எழுந்திருக்க மாட்டா. ரொம்ப டயர்டா இருக்குன்னு பார்த்தா சில நாள் பார்த்தா நமக்கு பகல்லாம் நம்ம வேலையெல்லாம் நிறையா செஞ்சுருப்போம். அந்த வேலை செஞ்சு நம்ம உட்கார்ந்த இடத்துல அப்படியே பார்த்தா கண்ணு அப்படியே இழுத்துட்டே இருக்கும். அதனால அப்படி எல்லாம் வந்து இருக்கும்போது அது பரவாயில்ல, அப்படி இருக்க தூங்கலாம். அதனால களைப்பில்லாத போது, களைப்பே கிடையாது, அப்படி இருக்கும்போது தூங்கிட்டே இருந்தால் அது என்னன்னு சோம்பலை கொடுக்கும். அதனால கிருஷ்ணனுடைய சேர்க்கையால் வந்த களைப்பு தூங்க இயலாது. அதனால தூங்குகிறாயா சொல்லலாம். கிருஷ்ணனோட சேர்ந்து கிருஷ்ணாரவம் பண்ணிட்டு இருக்க, அந்த டயர்டனால தூங்கிட்டு இருக்கியான்னு கேட்கிறான். அதனால பாகவதருடன் சேர வேண்டியவள் நீ என்று எங்களோட கூட்டம். நாங்கள்லாம் பாகவதோத்தமர்கள். நாங்கள்லாம் பகவானை ஸ்மரிச்சுட்டு இருக்கோம். பகவத் அனுபவம் எல்லாம் பாடிண்டா இருக்கோம், பாட்டுகள்லாம் பாடுறோம். அதனால அப்படிப்பட்ட நாங்கள்லாம் பாகவதர்கள். அதனால நீ எங்களோட சேர வேண்டியவள் இல்லையா, நாங்களும் உன்னோட பிரிவை ஆற்ற முடியாமல் இருக்கிறோம். அதனால எற்றுக்குரங்கும் பொருளேலோரும் பாவாய். அதனால நீ எங்களோட கூட்டத்தில் வந்து சேரு. அதனால இவ்வாறு இருக்க ஏன் இன்னும் தூங்குகிறாய், இன்னும் எங்கள் கூட்டத்தில் வந்து சேராமல் இருக்கேன்னு சொல்லி எனக்கு கேட்குறாள். அந்த பாசுரத்தில் கற்றுக்கறவை கணங்கள் பாசுரத்தில் அப்படிப்பட்ட பெண்ணை, அப்படிப்பட்ட ஸ்பெஷல் பெண்ணு. அந்த பெண் எப்படி எல்லாம் இருக்காள், கிருஷ்ணனுக்கு ரொம்ப வேண்டியவள். அதனால என்னெல்லாம் பண்ணாங்கிறது கும்பகர்ணன் முதல் பாசுரத்தில் பார்த்தோம். அந்த மாதிரி அதனால பலசாரிகள், அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் பலசாரிகள், பாலெல்லாம் எப்படி கறக்கிறா அதெல்லாம் விசேஷமாக அனுபவிச்சாங்க. அதனால நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்துட்டோம். நீ தூங்கிட்டு இருக்கே, உன் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடு. அதனால அப்படிப்பட்ட பெண்ணே சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி. நீ ரொம்ப செல்லமான பெண் இல்லையா, அதனால கண்ணனுக்கு ரொம்ப வேண்டியவள். சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றை குரங்கும் பொருளேலோ ரொம்பாவா. அதனால கண்ணனோட கிருஷ்ணானுபவம் பண்ணத்தினால நீ ரொம்ப டயர்டா இருக்க, தூங்கிட்டு இருக்கே, பரவாயில்ல. நாங்கள்லாம் பாகவதர்களை கோட்டிலாம் வந்துட்டோம், வாசல்ல வந்துட்டோம், எங்களோட சேர்ந்து வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த கிருஷ்ணானுபவம் பண்ணுறோம், எல்லாரும் கிருஷ்ணனை அனுபவிப்போம் என்று கூப்பிடுகிறார். அந்த பாசுரத்திலே கற்றுக்கறவை கணங்கள் பலகறந்து செற்றார் தளழே சென்று திருச்செய்யம் குற்றமன்பில்லாத கோவரதம் பொற்குடே புற்றவர்கள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் முகுந்து முகில் வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நெற்றை குரங்கும் பொருளேலோரும் பாவா என்று. கறவை என்பது உபனிஷத்துக்கள். அதனால உட்பொருள் சுவாபதேசம் குயிக்கா சொல்லிட்டு போலாம். கிருஷ்ணன் கீதையாகிற பாலை அர்ஜுனன் ஆகிற அவனுக்கு வந்து கன்றை வந்து முன்னிட்டு எல்லா உபனிஷத்துமாகிற பசுவிலிருந்து கறந்து நமக்கும் அளித்தான் என்று சாஸ்திரம் சொல்லுது. கிருஷ்ணா பகவத்கீதை இருக்குன்னு கேட்டா கிருஷ்ணன் கீதையாகிற பால். அதனால அப்படிப்பட்ட பகவத்கீதை ஒரு பால். அர்ஜுனன் ஆகிற கன்றை முன்னிட்டு, அர்ஜுனங்கிறது ஒரு கண்ணுக்குட்டி மாதிரி. இந்த பால் பசுமாடு எதுக்கு பால் கறக்கிறதுன்னா தன்னோட கண்ணுக்குட்டிக்கு தான் கறக்கிறது. அதை நம்ம என்ன உபயோகப்படுத்துறோம், நம்மளாம் கறந்துன்னு வரோம். அதனால அப்படி எல்லா உபனிஷத்துமா கிருஷ்ண அர்ஜுனனுக்கோசரம் கொடுத்த அந்த கீதையை வந்து நம்மளும் வந்து என்ன பண்றோம், பசுமாட்டில் இருக்கிற பாலெல்லாம் நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோமோ அந்த மாதிரி எல்லா உபனிஷத்துமாக பசுவிலிருந்து கறந்து நமக்கும் அளித்தான் என்று சாஸ்திரம் சொல்ல. அப்படிப்பட்ட பால் நமக்கும் கிடைக்கிறது. இதனுடைய கணங்கள் பார்த்தா பல கணங்கள், பல கணங்கள், நிறைய மாடுகள்லாம் வெரைட்டிஸ் ஆஃப் மாடெல்லாம் இருக்காங்க இல்லையா. அதனால 108 உபனிஷதங்கள். அதனால இது மாத்திரம் இல்லாம 108 உபனிஷதங்கள். அப்புறம் ஸ்மிருதி, புராணம், பிரம்மசூத்திரம் இவைகள் இருந்து ஞானப்பாலை பருக வேண்டும். அதெல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா. முதல்ல சொன்னோம் இல்லையா, ஒன்னே ஒண்ணுதான். அதனால அதுல இருந்து நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு. அதனால ஞானப்பாலை பருக வேண்டும். அப்புறம் தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் இவைகளை நன்கு அறிய வேண்டும். இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். அதெல்லாம் சாஸ்திரம் நிறைய விஷயங்கள்லாம். அதனால ஈஸ்வரன் ஒருவன் தான் உண்மை பொருள் பக்தி. அதனால ஈஸ்வரன் பார்த்தா பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் சொல்லுவோம் இல்லையா. நாராயணன் ஒருத்தன் தான். அதுல இருந்து பலவிதமான அவதாரங்கள்லாம் எடுத்தான், பலவிதமான நாமங்கள்லாம் இருக்கு, சகஸ்ர நாமங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி இதுல பார்த்தா இதுல இருக்குன்னா ஸ்மிருதி, புராணம், பிரம்மசூத்திரம், உபனிஷத்துக்கள் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு. ஞானப்பா எல்லாம் இருக்கு. அதனால தத்துவம், ஹிதம், புருஷோத்தமம், அதனால இவைகள்லாம் நம்ம அறிய வேண்டும்.
அதனால் ஈஸ்வரன் ஒருவன் தான் உண்மை பொருள். அதனால பக்தி வந்து ஹிதம். எம்பெருமானிடம் தொண்டு செய்வது புருஷார்த்தம். பெருமாள்கிட்ட வந்து நம்ம சேவை பண்ணணும், தொண்டு புரியணும், அது வந்து புருஷார்த்தம். இவைகளை நாம் அறிய வேண்டும். இதில் விசேஷமாக அனுபவிக்கலாம். அதுக்கு கம்பேரிசன் சொல்றாங்க. இவ்வாறு பிரதிஷ்டமான அறிவு அப்பிரதிஷ்டமான அறிவை பெற்றவர் ஆச்சாரன். இதெல்லாம் வந்து இத்தனை விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? 108 உபனிஷதங்கள், ஸ்மிருதி, புராணம், பிரம்மசூத்திரம், அதனால தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம், புருஷோத்தமம், இதெல்லாம் வந்து அத்தனை விஷயங்கள் எல்லாத்தையும் அடங்கி எல்லாத்தையும் வச்சிருக்கக்கூடிய யாருன்னு கேட்டால் ஆச்சாரியன். அது எல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய ஆச்சாரியன். அப்படி அடங்கி இருக்கக்கூடிய பெருமாள் அந்த பகவான் தான் எல்லாம் அடங்கி இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து அந்த அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண மாதிரி ஆச்சாரியன் என்ன பண்றாருன்னு நமக்கெல்லாம் உபதேசம் பண்றாராம். அப்படிப்பட்ட ஞானப்பால் நமக்கு கொடுக்குறாராம் ஆச்சாரியன். நாஸ்திகர்களை கர்வத்தை ஒழுக்க வேண்டும். நாஸ்திகர்கள்லாம் இருக்காங்க நிறைய பேர், அவரோட கர்வத்தெல்லாம் நம்ம ஒடுக்கணும். அவள் நாஸ்திகர்கள்லாம் நம்ம அழிக்கக்கூடாது. அதனால அவர்களை அழிக்காமல், நான் விட்டே நான் பாருன்னு சொல்லிட்டு அவளை போய் அழிக்காம அவளோட கர்வத்தை மாத்திரம் நம்ம அழிக்கணும். அதனால அவர்களை மட்டும் கண்டித்து நல்புத்தியை அடைய செய்ய வேண்டும். அதனால உள்ள படுத்துன்னு இல்லையா? உள்ள படுத்துன்னு அவளை பத்தி எப்படி விசேஷமா அவளை வந்து பிரைஸ் பண்ணி சொல்றா பாருங்க. அதனால அந்த மாதிரி நாஸ்திகர்களா இருந்தாலும் நல்ல புத்தியை சொல்லணும். நல்ல புத்தியெல்லாம் உள்ள இருக்கிறவளை பார்த்து நல்ல புத்தியெல்லாம் சொல்ல. அந்த மாதிரி எல்லாம் படுத்துன்னுக்கே தூங்கின்னுக்கே அதெல்லாம் வந்து சோம்பலா படுத்துன்னுக்காத கிருஷ்ணாரம் பண்ணிட்டு நாங்கள்லாம் சேர்ந்து பண்ணணும் சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோம் பாசுரங்கள்ல. அந்த மாதிரி நாஸ்திகர்களா இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் பார்த்து நல்ல புத்தி சொல்லணும். அவளை நான் அழிச்சுறேன்னு சொல்லிட்டு இறங்கக்கூடாதுங்கிறது விசேஷமா அனுபவிச்சு இந்த பாசுரத்தை முடிக்கிறார். சதமகமணிநீலா சாரு கல்காரகத்தா தனவரணமிதாங்கி சாந்திரவாசல்ல சிந்துவோ நளகவனீதாபி ஸ்ரக்பிரா கிருஷ்ணநாதா விலசதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ திருவாழை பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.